ஏற்றுக்கொண்டு இங்கே உரை நிகழ்த்த வந்திருக்கக்கூடிய சட்டத்தரணிகள் சுகந்தி ராஜபேந்திரா, காண்டீவன் இருவரையும் சிறப்பாக வரவேற்று இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். வாசிப்பும் அல்லது அரசியலும் சேர்ந்துதான் ஒரு நூலுக்கான பொருள்கோடலை வாசிப்பை தீர்மானிக்கும். அந்த வகையிலே இந்த வன்மம் என்ற இந்த கிருசாந்தி கொலை வழக்கு தொடர்பான ஒரு முழுமையான ஒரு ஆவண தொகுப்பாக அதனுடைய பின்புலங்களை எல்லாம் தொகுத்து ஒரு நூலாக வெளிவந்திருப்பது உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க ஒரு சிறப்பான நிகழ்ச்சி என்றுதான் கூற முடியும். இவ்வாறான நூல்கள் எழுத்து தமிழ் சூழலிலே வெளிவந்திருக்கிறதா என்று கேட்டால் பல்வேறு ஆவண தொகுப்புகள் நிறைய வந்திருக்கின்றன. பல்வேறு படுகொலைகள் நிகழ்த்தப்பட்ட அவற்றையெல்லாம் தொகுத்து ஆவணப்படுத்துகின்ற ஒரு முயற்சி தமிழ் சூழலிலே இருக்கின்றன. அதே நேரம் பல்வேறு நூல்கள் கட்டுரைகளில் இவ்வாறான விடயங்கள் அதிகம் பேசப்பட்டிருக்கக்கூடிய நிலையம். இந்த கிருசாந்தினுடைய இந்த சம்பவம் நடைபெற்ற அந்த தருணத்திலே அதிலையும் குறிப்பாக சந்திரிகா குமாரதுங்கா அவர்கள் ஜனாதிபதி பொறுப்பெடுத்த அந்த தருணத்திலே 17 வருஷ யுஎன்பியினுடைய ஆட்சியை அதனுடைய பல்வேறுபட்ட தாண்டவங்களையும் ஒரு 1.5 வருடத்துக்குள்ளேயே ஒரு முறியடித்த பெருமை சந்திரிகா அவர்களுக்கு உரித்தானது. அந்த சந்திரிகானுடைய அந்த காலப்பகுதியிலே தான் இவ்வாறான எங்களுடைய இந்த முகாம்கள், எங்களுடைய இந்த படுகொலை செயற்பாடுகள் ஏற்கனவே ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்ரீலங்கா அரசு இராணுவ படையினரினால் ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்டு ஒரு தமிழர் என்ற ஒரே ஒரு தகுதிப்பாட்டை வைத்துக்கொண்டு பல்வேறு துன்பங்களையும் இம்சங்களையும் முகம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்திலே நடந்த அந்த நிகழ்வுகளை திருப்பி நாம் மீட்டு பார்க்கின்ற அல்லது அவற்றினுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அரசியலை சற்று விரித்து பார்க்கக்கூடிய ஒரு தருணம் எங்களுக்கு இன்று ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது செம்மணி புதகுழி விவகாரம் அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணத்திலே, அதிலும் ஒவ்வொரு நாளும் பத்திரிகை செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஒரு கிரிக்கெட் ஸ்கோர் பார்க்கிற மாதிரி ஒரு மனித உயிர்களுடைய எலும்புக்கூடுகள், அந்த எச்சங்கள் ஒரு எண்ணிக்கை அடிப்படையிலான ஒரு செய்தியாக பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணத்திலே இவ்வாறான அந்த பின்புலங்களை ஆராய்ந்து ஒரு நுணுக்கமாக பார்க்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த நூல் உருவாக்குகின்றது என்றுதான் முதலிலே நான் புரிந்து கொள்கின்றேன். அதைவிட இவ்வாறான நூல்கள் வெளிவருகின்ற பொழுது அதை ஒரு நூலாக மட்டும் பார்க்காமல் இந்த நூலுக்கு ஊடாக வெளிப்படுகின்ற அந்த அரசியல், அது சார்ந்த மௌனங்கள் சற்று உடைத்து பார்க்க வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே இந்த வன்மம் என்ற தொகுதி கிருசாந்தி கொலை வழக்கு என்று சொல்லப்பட்டாலும் கூட கிருசாந்தி போன்ற எண்ணற்ற பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த வன்முறைகளும் வன்புணர்வு கொலைகளும் எவ்வாறு தமிழ் சூழலிலே அரங்கேறி இருக்கின்றது, அதுக்கு பின்னாலே இருந்த அந்த சிங்கள அதிகார அந்த நிறுவனமயப்படுத்தப்பட்ட இராணுவ கட்டமைப்பினுடைய அந்த அதிகார துஷ்பிரயோகம், மனித உரிமை மீறல்கள் எவ்வாறு என்பதை நாம் இந்த இடத்திலே நினைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையிலே வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே இந்த 83 கலவரம், ஜூலை கலவரம் இடம்பெற்றிருந்தாலும் கூட 56 தனிச்சிங்கள சட்டம் இலங்கையில நடைமுறைக்கு கொண்டு வந்த தொட்டு 58 அதற்கு பின்னர்
77, 81, 82, 83 என ஒரு நீண்ட நெடிய ஒரு தமிழ் மக்கள் மீதான ஒரு இம்சிக்கப்படுகின்ற பல்வேறு வகையிலான வன்முறைகள் அரங்கேறுகின்ற ஒரு நீண்ட வரலாற்று தடங்கள் இலங்கை சூழலிலே இருந்திருக்கக்கூடிய தன்மையை நாம் பார்க்கிறோம். 83 ஒரு வகையில் ஏற்கனவே நிகழ்ந்த நிகழ்வுகளுடைய அந்த தொடர்ச்சியில் ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு அரசாங்கத்தினுடைய வாக்காளர் இடாப்பை கையிலே வைத்துக்கொண்டு தமிழர்களை தேடி தேடி தாண்டவம் செய்கின்ற ஒரு கொலை, தாண்டவம் செய்கின்ற ஒரு நிலை, ஒரு அழிவு தளம் 83 நிகழ்ந்த ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம். இந்த 83 நிலை வெறுமனவே ஒரு இனக்கலவரம் என்று பார்ப்பதை விட இலங்கையினுடைய சமூக அரசியல் வரலாற்றிலே இந்த 83 ஒரு தளமாற்றத்தை ஏற்படுத்துவதாக, ஒரு இனப்பிரச்சனை ஒரு முதன்மை பெறுகின்ற, ஒரு மேலாதிக்கம் பெறுகின்ற ஒரு காலகட்டத்தை 83 குறித்து காட்டுகின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம். இதுவரைக்கும் ஒரு தேசிய அல்லது ஒரு வர்க்க பிரச்சனைகள் என்று மட்டுமே கருதி கொண்டிருந்த ஒரு சூழலிலே 83 ஒரு தேசிய இனப்பிரச்சனை, ஒரு முதன்மை பெறுகின்ற, ஒரு மேலாதிக்கம் பெறுகின்ற, ஒரு தமிழர் விவகாரம் அரசியல் பிரச்சனை முதன்மை பெறுகின்ற ஒரு விடயமாக மாறுகின்ற ஒரு தன்மையை இந்த 83க்கு பின்னரான காலம் அடையாளப்படுத்துகின்றது. இதனை ஆய்வாளர்கள், அது குமாரி ஜெயவர்தனவா இருக்கலாம், நியூட்டன் குணசிங்கவா இருக்கலாம், இவர்கள் மிக தெளிவாக இந்த 83 கலவரத்தை பதிவு செய்கின்ற பொழுது இது தமிழர் தொடர்பான அரசியல் வரலாற்றிலே ஒரு தேசிய இனப்பிரச்சனையினுடைய ஒரு ஒரு முனைப்பான காலகட்டத்தை அடையாளப்படுத்துகின்ற அந்த பண்பு மாற்றத்தை மிக நுட்பமாக பதிவு செய்கின்ற ஒரு தன்மை. இதே காலத்திலேதான் இளைஞர்களுடைய, தமிழ் தரப்பு இளைஞர்களுடைய அரசியலில் ஒரு மேலாதிக்கம் செலுத்துகின்ற, குறிப்பாக தமிழ் தரப்பு அரசியலை முன்னெடுத்து செல்கின்ற அந்த வாய்ப்புகளும், குறிப்பாக இராணுவ நடவடிக்கைகள், நான் நினைக்கின்றேன் 72, 73 காலத்திலே ஸ்ரீமா பண்டாரநாயக்கா அவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்திலே ஒரு தனி சிங்கள இராணுவ கட்டமைப்பு இலங்கையினுடைய வரலாற்றிலே ஒரு தனி இராணுவ கட்டமைப்பாக பரிணமிக்கக்கூடிய கட்டம் ஸ்ரீமானுடைய ஆட்சி கால பகுதியிலே நிலைபெறுகின்றது என்பதும், அதனுடைய தொடர்ச்சி இந்த போராட்டம் ஆயுத போராட்டமாக எழுச்சி பெற்ற அந்த தருணத்துக்கு பின்னர், குறிப்பாக 80களுக்கு பின்னர் இலங்கையினுடைய இராணுவத்தினுடைய பெருக்கமும், அந்த இராணுவம் ஒரு வகையான ஒரு ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறைக்குரிய ஒரு இராணுவ கட்டமைப்பாக வளர்ந்து வரக்கூடிய தன்மை, தமிழ் மக்கள் மீதான மிலேச்சத்தனமான காட்டுமராண்டித்தனமான அரச பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விடுவதற்கு இந்த இராணுவம் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பதும், அந்த பயன்படுத்துவது கூடாக எங்கள் மத்தியில் எவ்வாறான இந்த படுகொலை முகாம்கள் தோற்றம் பெற்றது என்பதும், பல்வேறு இராணுவ முகாம்களில் பல ஒரு ஒரு தமிழ் ஆக இருக்கின்ற வகையிலே முகம் கொடுத்த அந்த அவஸ்தைகளும் துன்பங்களும் சொல்லி மாறார். ஒரு உளரீதியாக அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கங்கள், ஒரு சாதாரணமாக அந்த காலத்திலே இந்த கொழும்பு நகரிலே அதிகம் பயணம் செய்கின்ற பொழுது ஒரு சாதாரணமான ஒரு போக்குவரத்திலே ஒரு தமிழ் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எங்களுடைய அந்த பிரயாண வாகனங்களில் இருந்து இறக்கப்பட்டு ஒரு கள்ளர் மாதிரி அல்லது மிக கேவலமாக நடத்தப்பட்ட அதை முகம் கொடுத்த அந்த அனுபவம் உள்ளவர்களுக்கு தெரியும் இந்த ஆட்சி எவ்வளவு தூரம் இம்சப்படுத்தி இருக்கிறது என்பது தெரியும். அதைவிட பலர் சாதாரணமாக பொட்டு வைப்பது சரியா வழியா என்பதை விட ஒரு அடையாளங்களுடன் இருக்கின்ற பொழுது சாதாரணமாக பல தொழில்களுக்கு சென்று வரக்கூடிய பெண்கள் பலர் தங்களுடைய பொட்டுகளை ஒட்டுப்பொட்டை தங்களுடைய ஹேண்ட்பேக்கில் வைத்து
அந்த வேலைத்தலங்களுக்கு போற பொழுது மட்டும் வைத்துக் கொண்டிருந்த சூழலும் இருந்தது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. இவ்வாறான ஒரு காலகட்டத்திலே தான் இந்த கிருசாந்தி போன்ற இந்த வடக்கு கிழக்கிலே நடந்த இவ்வாறான துயரமான இந்த கொலை தாண்டவங்கள் நடந்து கொண்டிருந்தது என்பது உளவியல் ரீதியாக கொழும்பு சூழலிலே அல்லது கொழும்புக்கு வெளியிலே இருக்கக்கூடிய தமிழர்கள் எவ்வளவு தூரம் ஒரு உடல் ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிறார்கள் என்பதற்கும் பல்வேறு கதைகள் இருக்கின்றன, அனுபவங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் தொகுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு உள ரீதியாக நாம் எவ்வாறு ஒரு மன ரீதியாக ஒரு விடுபட்ட சமூகமாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாங்கள் எவ்வளவுதான் கோட்பாடுகள் சிந்தனைகள் எங்களிடம் இருந்தாலும் கூட, ஒரு ஜனநாயகம் பற்றிய உயர்வான விழுமியங்கள் பற்றிய சிந்தனைகள் இருந்தாலும் கூட, எங்களுடைய ஜனநாயகம் என்பது ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தினுடைய அல்லது ஒரு தேர்தல் அரசியலில் கட்டுண்ட ஒரு ஜனநாயக பெருமானமாக இருக்கின்ற பொழுது, ஒரு ஜனநாயக விரோத செயற்பாடு என்பது ஒரு சமூகத்தின் மீதான கூட்டு உரிமைகளை பறிக்கின்ற, கூட்டு இருப்பை அடையாளங்களை சிதைக்கின்ற, கொலை தாண்டவம் செய்கின்ற அளவுக்கு அந்த ஜனநாயகத்தினுடைய குறுகிய புரிதல் ஒரு ஆட்சியாளர்கள் மத்தியில், அதிலும் குறிப்பாக ஒரு அரச பயங்கரவாதத்தினுடைய உச்சம் எவ்வளவு தூரம் இலங்கையில் நடைபெற்றிருக்கின்றது, இடம்பெற்றிருக்கிறது என்பதற்கான ஒரு சாட்சியமான ஒரு விடயத்தை தான் நாம் இன்று பேச இருக்கின்றோம். அந்த புத்தகத்தை அறிமுகம் செய்ய இருக்கின்றோம். உண்மையிலே இன்று பலருடைய அனுபவங்களை தொகுத்து பார்க்கின்ற பொழுது, நான் ஒரு ஆராய்ச்சி நிமித்தம் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த இனக்கலவரங்கள் மூலமாக பாதிக்கப்பட்ட சில நண்பர்களை அல்லது நண்பர்களுடைய உறவினர்களை சந்தித்து சில விடயங்களை தொகுத்து பார்த்த பொழுது, அவர்களிடம் இருந்த அந்த வேதனைகள், அந்த துன்பங்கள், அந்த இழப்புகள், அந்த துயரங்கள், அது இந்த ஒரு தீர்வு திட்டம் ஒன்று வருகின்ற பொழுது அந்த அபிலாசைகளுக்கும் அந்த மக்களுடைய அந்த துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய, அது பொறுப்பு சொல்லக்கூடிய, அவர்களுக்கு அதை ஏற்புடைமைக்குரிய ஒரு உரித்தான விடயமாக எந்த அளவுக்கு கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது பல சந்தேகங்களுக்குரிய விடயம்தான். இன்று கூட பத்திரிகை செய்திகளில் வருகின்ற இன்றைக்கு செம்மணி விவகாரம் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஒரு விதத்திலே இந்த அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு ஆகிறது. இந்த 10 மாத காலங்களில் இந்த தேசிய இன பிரச்சனை விடயம் தொடர்பாக இந்த அரசாங்கம் எவ்வாறான தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு, ஒரு தேசிய இன பிரச்சனைக்கு தீர்ப்பதற்கு எவ்வாறான உரையாடல்கள், எவ்வாறான முயற்சிகளில் இந்த அரசு ஈடுபடுவது என்று பார்த்தால் நிச்சயமாக எந்த ஒரு முன்முயற்சிகளுமே இல்லை என்றுதான் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த செம்மணி விவகாரம் என்றாலும் சரி, அல்லது சமீபத்தில் நடந்த 2 இந்த சட்ட ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நீதிமன்ற தீர்ப்புகளாக இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாம் ஒரு விதத்தில் இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் அடுத்த மாதம் யுஎன்ல கொடுக்கக்கூடிய அந்த விவகாரத்தை எதிர்கொள்வதற்கு இங்கு நடக்கக்கூடிய சில சம்பவங்கள், அது தற்செயலாகவோ அல்லது இயல்பாகவோ நடந்தாலும் கூட, அந்த சம்பவங்கள் ஏதோ இந்த நாடு ஒரு ஆட்சி, ஒரு நீதி பரிபாலனத்தை வேண்டி நிற்கக்கூடிய, ஒரு மக்களுக்கு உண்மையான ஒரு நீதியை வழங்கக்கூடிய ஒரு ஏற்புடைமை, ஒரு கலாச்சாரம் இருப்பது போன்ற ஒரு பொய்யான தோற்றப்பாட்டுக்கு உதவக்கூடிய வகையிலே சில நிலவரங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. இன்று இந்த செம்மணி விவகாரங்கள் கூட அதிகம் எண்ணிக்கையை பேசுகின்ற பொழுது சிலர் நண்பர்கள் என்னிடம் கேட்பது என்று பாருங்க, இன்றைக்கு இவர்களுடைய ஆட்சியில் இந்த செம்மணி தோண்டப்படுகிறதே, அப்ப இதை விட நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்ற அடிப்படையில் தான் பலர் கேட்கிறார்கள். ஆனால் உண்மையிலே செம்மணி அது என்ன அடிப்படையில் தோண்டப்படுவது என்பதை விட, அதை எவ்வாறு இந்த தமிழ் மக்களுக்கு இந்த ஒரு நீதியும் அல்லது தண்டனையும் அல்லது ஒரு இதையும் உருவாக்குவதற்கு இந்த விடயங்கள் எப்படி ஒரு தலமாற்றம் பெறப்போகிறது என்பதில் தான் எதிர்காலம் தங்கியிருக்கிறது. இன்று ஒரு 3வது ஒரு புதிய அரசியலமைப்பை பற்றி பேச தொடங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 அரசியலமைப்புமே தமிழ் மக்களுடைய பங்கேற்பு எதுவும் இல்லாமல் தமிழ் மக்களுடைய சமூக பாதுகாப்புகளுக்கு எந்த அளவு அச்சுறுத்தலாக இருந்தது என்பதும்
இந்த கடந்த காலங்களில் இந்த அரசனுடைய இந்த வன்முறைகளும் அரச பயங்கரவாதங்களும் இந்த யாப்பு அங்கீகாரத்துடன் யாப்பு பாதுகாப்போடு எவ்வாறு நடைபெற்றது என்பதற்கு வரலாறு. ஆக இந்த நாட்டிலே இந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் வெறுமனவே ஒரு ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, இது ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு சித்தாந்த ரீதியான அரச நிறுவனங்களை வழிப்படுத்துகின்ற அதன் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிற பொழுது ஆட்சிகள் மாறலாம். அந்த ஆட்சி அதிகாரத்தை வழிநடத்துகின்ற அந்த சித்தாந்தத்தில் இருந்து விடுபடாத ஒரு நிலை இது இன்றைய புதிய ஆட்சியாளர்கள் வரை எவ்வளவு தூரம் தொடரப் போகிறது, இது எவ்வாறு இந்த இலங்கை ஒரு பல்லின சமூகமாக நாங்கள் கற்பனை பண்ணினாலும் கூட அந்த பல்லின சமூகங்களுடைய ஒவ்வொரு சமூகங்களுடைய சமூக பாதுகாப்பை சமூக நீதியை உத்தரவாதப்படுத்துவதற்கான சட்ட முறைமை அந்த ஏற்பாடுகள் ஒரு ஜனநாயக வாழ்முறை விழுமியம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய அல்லது இன்னும் ஒரு அண்ணாந்து பார்க்கக்கூடிய இன்னும் கண்ணுக்கு புலப்படாத இன்னும் தேவதூதர்களின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழ் சமூகமாக விட்டிருக்கிறது என்பது மிகுந்த ஒரு வன்மையாக கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல, எங்களுடைய நமக்கான வாழ்வியல் தெரிவை நாம் எவ்வாறு நோக்கி பயணிக்கப் போகின்றோம் என்பது பற்றிய சிந்திப்பதற்கான ஒரு தருணமாக இதை கருதி இந்த வன்மம் கிருஷாந்தி கொலைவிளக்கு என்ற இந்த நூலை முதலில் சுகந்தி ராஜகுலேந்திரா அவர்கள் இதற்கான இந்த நூலுக்கான அறிமுக உரையை நிகழ்த்துவார். அவரை அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். ஆண்டு இடம்பெற்ற வன்புணர்வு மற்றும் 4 கொலைகள் தொடர்பான நீதிமன்ற விசாரணைகளின் விரிவான தொகுப்பாக வன்மம் கிருஷாந்தி கொலை வழக்கு என்னும் நூலுக்கான அறிமுக உரையை வழங்குவதற்கு எனக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்துக்காக ஏற்பாட்டு குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வன்மம் என்கின்ற இந்த நூலை ஆக்கி தந்திருப்பவர் பகவதாஸ் ஸ்ரீஸ்கந்ததாஸ். இவர் மனித உரிமைகள் செயற்பாட்டாளராகவும் சுயாதீன ஊடகவியலாளராகவும் கவிஞராகவும் நடிகராகவும் மற்றும் சட்டத்தரணியாகவும் பணியாற்றி வருகின்றார். குறிப்பாக இலங்கையில் மனித உரிமைகள் மற்றும் அபிவிருத்திக்கான சட்டத்தரணிகள் அமைப்பின் உப செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார். இதைவிட ஆஸ்திரேலியாவிலே பழங்குடியினருக்கான நீதி சேவையில் பல ஆண்டுகளாக சட்டத்தரணியாகவும் இவர் இணைக்கப்பட்டிருந்திருக்கிறார். யார் இந்த கிருஷாந்தி? யாழ்ப்பாணத்திலே பிரபலமான சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியிலே உயர்தர வகுப்பு மாணவியாக இருந்தவர்தான் இந்த கிருஷாந்தி. 1996 ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி காலை 7 மணிக்கு காப்போத்த உயர்தர பரீட்சை தேர்வை எழுதுவதற்காக தன்னுடைய வீட்டிலிருந்து சைக்கிளிலே புறப்பட்டவர். பரீட்சை எழுதுவதற்காக சென்ற கிருஷாந்தி அன்றைய தினம் வீடு திரும்பவே இல்லை. இந்த வன்மம் என்கின்ற நூல் கிருஷாந்தி யார், அவர் ஏன் வீடு திரும்பவில்லை, அவருக்கு என்ன நடந்தது, இந்த கொலை வழக்கு ஏன், எதற்கு, எப்படி என்று இவ்வாறான பல பின்புலங்களை விளக்குகின்ற வகையிலும் இதிலிருந்து எழுகின்ற வினாக்களுக்கு விடை தேடுகின்ற வகையிலுமே இந்த நூல் உருவாக்கம் பெற்றிருக்கிறது. கிருஷாந்தி வழக்கு தீர்ப்பளிக்கப்பட்டு இன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த நூல் வெளிவந்திருக்கின்றது. இவ்வளவு காலத்துக்கு பிறகு இந்த நூல் வெளிவருவது பொருத்தம் தானா என்ற கேள்வியையும் நாம் எழுப்ப வேண்டித்தான் இருக்கிறது. கிருஷாந்தி கொலை வழக்கு அன்று பொதுமக்களுக்கும் சரி மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கும் சரி மிகவும் ஆர்வத்துக்குரிய ஒரு விடயமாக அது இருந்தது. இலங்கை அரச பயங்கரவாத செயற்பாட்டின் விளைவுகளில் ஒன்றாக தமிழ் மக்கள் எத்தகைய துன்பங்களுக்கு முகம் கொடுத்து வந்துள்ளனர் என்றும் போரியல் வாழ்வும் இவ்வாறான நெருக்கடிகள் இழப்புகளை வலிகளை உருவாக்கி உள்ளது என்பதையும் புரிந்து கொள்வதற்கான அல்லது தெளிவுபடுத்துவதற்கான ஒரு ஆவணமாகவும் நாம்
இந்த வன்மம் என்கின்ற நூலை பார்க்க முடியும். அதாவது இந்த காலகட்டத்திலே ஸ்ரீலங்கா ஆயுதப்படையினர் பாரிய அளவிலான அதிகாரங்களை கொண்டிருந்த ஒரு வரம்பில்லாத அதிகாரங்களை அவர்கள் வைத்திருந்தனர் என்பது நமக்கு தெரியும். இந்த அதிகாரங்களை கொண்டு தமிழர்களுக்கு எதிராக எண்ணற்ற மனித உரிமை மீறல்கள், உயிர் பறிப்புகள், தமிழர்கள் மீதான சித்திரவதை கூடங்கள் இவையெல்லாம் நிகழ்த்தப்பட்டிருந்தன. இவ்வாறான மனித உரிமை மீறல்களை தமிழர்கள் மீது கட்டவிழ்த்துவிட்ட படையினர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் இல்லாது, எதுவித தண்டனையும் இன்றி அவர்கள் சுயாதீனமாக பிரிந்து செல்வதற்கான வழியும் வகுக்கப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்கா அரச பயங்கரவாதம் தமிழர் வாழ்வியலின் இருப்பையும் அடையாளத்தையும் மேலும் மேலும் சிதைத்துக் கொண்டிருந்தது. 1995, 1996 காலப்பகுதியில் 700க்கும் அதிகமான தமிழர்கள் காணாமல் போயுள்ளதாக அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது. அதாவது காணாமல் ஆக்கப்பட்ட தமிழர்கள் சட்டத்துக்கு புறம்பான வழியில் கொல்லப்பட்டு மனித புதைகுழிகளில் புதைக்கப்பட்டனர். இவ்வாறான புதைகுழியின் தொடர்ச்சியாக அதன் ஒரு அம்சமாகத்தான் நாங்கள் இன்றைக்கு செம்மணியின் புதைகுழி விவகாரம் இருப்பதையும் அவதானிக்கலாம். 1995, 96 காலகட்டத்திலே மேற்குறிப்பிடப்பட்ட இந்த குற்றவாளிகளுக்கு எதிராக இலங்கை அரசு குற்றஞ்சாட்டிய தனிப்பட்ட சந்தர்ப்பங்களும் இல்லாமல் இல்லை. ஆனால் இவையெல்லாம் எதற்காக என்றால், சர்வதேச மன்னிப்பு சபை உள்ளிட்ட சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் விசாரணைகளை கோரிய போது அவற்றை சமாதானப்படுத்துவதற்கான தந்திரோபாயங்களாக இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட வழக்குகள் தோற்றமளிக்கப்பட்டன. பொதுவாக சித்திரவதை என்பது மனித உரிமை மீறலின் மிக கொடூரமான ஒரு வடிவமாகும். இலங்கையிலே படையினரால் தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சித்திரவதைகள், படுகொலைகள் சொல்லொணாதவை. சர்வதேச சட்டங்கள், ஏற்பாடுகள் யாவற்றுக்கு அப்பாற்பட்டு ஸ்ரீலங்கா அரசின் அரச பயங்கரவாதம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது. சித்திரவதை என்பது சர்வதேச சட்டங்களாலே, குறிப்பாக உலகளாவிய மனித உரிமைகளுக்கான பிரகடனம், சித்திரவதை மற்றும் பிற கொடூரமாக மனிதத்தன்மையற்ற முறையில் கீழ்த்தரமாக நடத்துதல் அல்லது தண்டனைக்கு உள்ளாதலுக்கு எதிரான பிரகடனம் ஆகியவற்றினாலே கடுமையாக கண்டனம் செய்யப்பட்டுள்ள விவகாரம் தான் இந்த சித்திரவதை. 1993 ஆண்டிலே வியன்னாவில் நடைபெற்ற மனித உரிமைகளுக்கான உலக மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வியன்னாவின் பிரகடனமும் செயற்திட்டமும் சித்திரவதை என்பது மனித கண்ணியத்திற்கு எதிரான கொடூரமான மீறல் என்று கூறுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதைக்கான உடன்படிக்கை 1984 சித்திரவதை தொடர்பில் குறிப்பிடப்படும் விடயத்தை இங்கு பொருத்தி செல்வது பொருத்தமானதாக இருக்கு. சித்திரவதை என்பது ஒரு நபரிடமிருந்தோ அல்லது ஒரு மூன்றாவது நபரிடமிருந்தோ தகவலையோ அல்லது ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தையோ பெறும் நோக்கத்துடன் உடலின் மீதோ அல்லது உளவியல் ரீதியாகவோ கடும் வலியை அல்லது சிரமத்தை உண்டாக்கும் நடவடிக்கையாகும். அவர் அல்லது மூன்றாவது நபர் செய்த நடவடிக்கைக்காகவும் அல்லது அவர் செய்ததாக சந்தேகிக்கப்படுகின்ற நடவடிக்கைக்காகவும் அல்லது அவரை மிரட்டியும் அல்லது நிர்பந்தப்படுத்தியும் அல்லது ஏதாவது ஒரு வகை பாரபட்சத்தின் அடிப்படையிலோ அந்த வலியானது அல்லது அந்த சிரமமானது பொது அதிகாரி அல்லது அதிகாரத்தில் உள்ள ஒருவரின் தூண்டுதல் மற்றும் சம்மதத்தின் பேரிலோ அந்நபரின் மீது திணிக்கப்படுவது சித்திரவதையாகும் என்று வரைவிலக்கணப்படுத்தி செல்கிறது. இந்த விளக்கம் தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட தனிநபர் மற்றும் கூட்டு சித்திரவதை வன்முறைகளின் மற்றும் கொலை தாண்டவத்தின் அசாதாரண நிகழ்வுகளின் வாழ்வியல் தமிழர்களுக்கு உரித்தானதாக மட்டும் இலங்கை அரசு நிகழ்த்தியிருப்பது உலக வரைபடத்தில் ஒரு கரைபடிந்த நாடாகவே இலங்கையை இனங்காட்டும். ஆக சித்திரவதையின் விளைவாக பாதிக்கப்பட்டவர்களின் கண்ணியமும் அவர்கள் தங்களது வாழ்க்கையையும் நடவடிக்கைகளையும் தொடர்வதற்கான திறன்களும் பாதிக்கப்படுகின்றன. சித்திரவதையிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு நபரின் உரிமை அனைத்து சூழ்நிலைகளிலும் அது பாதுகாக்கப்பட வேண்டும். அது உள்நாட்டு போரின் போதாயினும் சரி, சர்வதேச யுத்தத்தின் போதாயினும் சரி, அனைவரும் தங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதற்கான விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும்.
ஆனால் இலங்கையிலே தமிழன் என்கின்ற ஒரு தகுதிப்பாடு போதும் அவர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட சித்திரவதை, வன்முறை, உயிர் பறிப்பு, எதிர்கால பறிப்பெல்லாம் நிகழ்த்தப்படுவதற்கு தமிழன் என்கின்ற ஒரு தகுதிப்பாடு மட்டும் இலங்கை அரசுக்கு போதுமானதாக இருந்தது. இந்த வன்மம் நூலிலே இறுதி பயணம், குமாரசுவாமி குடும்பம், கொழும்பு துயில் எழுகிறது, மீட்கப்பட்ட சடலங்கள், ட்ரைலட் பா, ஆரம்ப உரை, பதிவு செய்யப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலங்கள், நீதிமன்றத்தில் புலனாய்வாளர்கள், ஏனைய உள்ளகச் சாட்சிகள், பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், சாட்சியமளித்த மேலும் சில உறவினர்கள், ஒரு நண்பியின் இறுதிச் சடங்கு, சைக்கிள் செயின் உரை, தங்க மாலை, நீதித்துறை மருத்துவ அதிகாரி, நீதிமன்ற நாடகம், முடிவுரை, தீர்ப்பும் தண்டனையும், டண்டோரா பெட்டி, உச்ச நீதிமன்றத்துக்கு மேன்முறையீடு, இணைப்புகள், தயாரிப்புகள் என 163 பக்கங்களிலே இந்த நூலாக்கம் இடம்பெற்றிருக்கிறது. ஈழத்து தமிழ் சூழலிலே இராணுவ படைப்பிரிவின் ஆதிக்கம், அதிகாரம், வன்முறை இவை எல்லாம் ஒட்டுமொத்த தமிழர்கள் மீது தாக்கம் செலுத்தி வந்தது என்பது நாம் மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மை. இருந்த போதும் பெண்கள் மீதான தாக்குதலும், வன்முறைகளும், வன்புணர்வுகளும், கொலைகளும் அரச அங்கீகாரத்துடன் நடைபெற்று வந்துள்ளது என்பதையும் நாம் மறக்க முடியாது. பெண்கள் தாக்கப்படுவதென்பது ஒரு ஆயுத நடவடிக்கையாகவே அரசு தரப்பினரால் கைக்கொள்ளப்படுவது உலக நியதியாகத்தான் காணப்படுகிறது. இருந்த போதும் இலங்கை அரச படையினர் சாதாரண அப்பாவி பொதுமக்கள் மீதும், பெண்கள், சிறுவர்கள், வயோதிபர்கள் மீதும் மனித உரிமைக்கு எதிராகவும் மனித மாண்புக்கு மாறாகவும் இயங்கி வந்தனர் என்பதும் நாம் கண்டுகொண்ட விடயங்கள். இந்த கிருஷாந்தி கொலை ஒட்டுமொத்த தமிழ் பெண்கள் மீது நடந்த ஆதிக்க வன்முறையின், கொடூரத்தின், வலியின், இழப்பின் கதைதான். இது கிருஷாந்தி கதை மட்டுமல்ல, தமிழ் பெண்கள் மீது தொடுக்கப்பட்ட கொடூரத்தின் வலியும் கூட. இந்த வலி, இழப்புகள் கிருஷாந்தி போன்ற எண்ணற்ற பெண்களின் வலி, துயரம், இழப்பு முதலானவற்றுக்கு விசாரணையை கொண்டு செல்வதற்கான முன் நிபந்தனையாகவும் இதை நாம் பார்க்க முடியும். இந்த நூலின் எடுத்துரைப்பு முக்கிய நாடக நிகழ்வினை வெவ்வேறு கண்ணோட்டங்களை முன்வைப்பதன் மூலம் உருவாக்குகிறது. வாசகர் ஆர்வம் கொண்டு உள்ளீர்க்கப்படுகின்றனர். கிருஷாந்தி கொலை வழக்கு அக்காலத்தில் தமிழர்கள் முகங்கொடுத்த கொடுந்துயரின் ஆழங்களை, வன்முறைகளை, புதைகுழிகளை பின்னோக்கி புரிந்து கொள்வதற்கான அந்த உலகத்தை உயிர்ப்பாக காட்டுவதன் மூலம் அல்லது உணர்வதன் மூலம் நமக்கான எதிர்காலம் பற்றிய விசாரணையை நிகழ்த்துகிறது. உண்மையிலே கிருஷாந்தி வழக்கும் பல மாதங்கள் நடந்தது. ஆனால் அது ஒவ்வொரு நாளும் நடக்கவில்லை. இந்த வழக்கு சிங்கள மொழியிலேயே நடத்தப்பட்டது. இந்த நூலாசிரியர் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்களையும் சட்ட ஏற்பாடுகளையும் வாசித்து விளங்கி ஆங்கிலத்தில் இந்த நூலை ஆக்கி தந்திருக்கிறார். சர்வதேச பரப்பிலே கிருஷாந்தி கொலை வழக்கு மூலம் தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட வன்மம், கொலை தாண்டவம், அரச பயங்கரவாதம் இவை யாவற்றின் கொடூர காட்சிகளை, மனிதத்தன்மையற்ற வக்கிரங்களை மனச்சாட்சியுள்ள சமூகத்தினரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற சமூக கடமை செயற்பாடாகவே இந்த நூலாக்க முயற்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆக்கம் ஒரு நேரடியான மொழிபெயர்ப்பாக இல்லாமல் தமிழ் மொழியாக்கமாக வன்மம், கிருஷாந்தி கொலை வழக்கு என்னும் நூலாக எங்கள் முன் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலை நாங்கள் வாசிப்பதன் மூலம் இலங்கையின் சட்ட ஆட்சி, தண்டனையும் நீதியும், நீதிமன்ற செயற்பாடுகள் இவற்றுக்கு பின்னால் உள்ள அரசியல், கருத்து நிலை, மனித உரிமை மீறல் இவை யாவற்றையும் புரிந்து கொள்வதற்கான தருணத்தையும் இந்த நூல் எங்களுக்கு தருகிறது. ஒரு சட்டத்திறனியாக நானும் இருப்பதனாலே எங்கள் துறை சார்ந்த சட்ட வெளிக்குள் தமிழ் மக்களுக்கு நேர்ந்த வன்கொடுமைகளுக்கும் மனித உரிமை மீறல்களுக்கும் நியாயமான நீதி கிடைப்பதற்கான சூழமைவு உள்ளதா என்று தேடி பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் வழங்கியிருக்கிறது. எங்கள் சட்டமொழி சார்ந்த வாத பிரதிவாதங்களின் எடுத்துரைப்பு நுட்பம்,
மொழி பாராட்டுக்குரியது. இருந்தபோதும் இந்த நூல் தரும் வாசிப்பு வெறுமனே வாசிப்பு, ரசனை, இன்பம் என்ற இந்த நிலைகளை கடந்து இதனோடு இழையோடும் தமிழர்களின் வலி, இழப்பு, மரணம், எதிர்கால பறிப்பு இவை யாவற்றையும் பிணைக்கும் அரசியல் நீக்கம் செய்யப்படாத சமூக கட்டுப்பாடும் சிந்தனை கூறும் உணர்வும் நம் முன்னே இந்த நூல் விட்டு செல்கிறது. இந்த வன்மம் என்கின்ற இந்த நூல் நமக்குள்ளே மறைந்திருக்கும் வன்மக்கூறுகளை உரசி பார்ப்பதற்கான ஒரு வாசிப்பு கருவியாக இதனை நாம் கையகப்படுத்துவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்த நூலில் என்ன இருக்கிறது என்பதை தொட்டு, அதே நேரம் ஒரு சட்டத்தரணியாகவும் இருக்கின்ற அந்த கடப்பாடுடன் அந்த நூல் பற்றிய அறிமுகத்தை முன்வைத்திருக்கின்றார். அவருக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த நூல் வெளிப்படுத்தக்கூடிய இந்த நீதிமன்ற இந்த சட்ட ஏற்பாடுகள் தொடர்பான ஒரு தொடர் உரையாடலுக்கான களங்களையும் அது வேண்டியிருக்கிறது. எங்கள் மத்தியில் பல்வேறு சட்டத்திறனிகள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தமிழர் விவகாரம் தொடர்பான இந்த தமிழர் இந்த இனப்பிரச்சனை அதோடு ஒட்டி வரக்கூடிய பல்வேறு தளங்களையும் ஒரு சட்ட ரீதியாக முன்கொடுக்கின்ற பொழுது, ஒரு நீதிமன்றத்தை நாடுகின்ற பொழுது, அந்த நீதிமன்றம் அந்த சட்ட ஏற்பாடுகள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் இந்த நிலவுகின்ற இந்த சமூக இந்த அரசாங்கம் ஒரு சிங்கள ஒரு பௌத்த அரசாங்கமாக இருக்கின்ற அதனை பாதுகாக்கக்கூடிய வகையிலே அந்த சட்ட ஏற்பாடுகள் இருக்கின்றக்கூடிய தன்மையிலே எவ்வாறு இந்த இந்த தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்ட மீறல்கள், மனித உரிமை மீறல்களை மீட்டு அவர்களுக்கு ஒரு நீதியையும் நியாயத்தையும் வழங்குவதற்கு இந்த வெளி இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த சட்ட ஏற்பாட்டு வெளி, நீதிமன்ற வெளி எந்த அளவுக்கு கை கொடுக்கும் என்ற ஒரு வினா இருக்கிறது. ஆனால் அதே நேரம் இவ்வாறான வெளிகளை எவ்வளவு தூரம் உச்சமாக ஒரு தமிழ் மக்களுடைய அந்த நிலங்கள், அந்த நீதியை, அந்த நியாயத்துவத்தை வலியுறுத்துவதற்கு உச்சமாக இந்த நீதிமன்றங்கள், சட்டங்கள் எவ்வளவு தூரம் பயன்படுத்தப்படுகிறது, அந்த அளவுக்கு எங்களுடைய சட்ட புலமை எந்த அளவுக்கு பயன்பாட்டில் இருக்கிறது அல்லது பயன்படுத்துவதற்கான முயற்சிகளில் இருக்கிறோம் என்பது ஒரு அடிப்படையான ஒரு வினாவும் தான். இங்கு பல்வேறு மனித உரிமை இயக்கங்கள் இருக்கின்றன, மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இருக்கிறார்கள். உண்மையிலே இந்த மனித உரிமை இயக்கங்களும் சரி, மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் சரி, ஒரு சர்வதேச பரப்பில் 80களுக்கு முன்னர் இந்த மனித உரிமை இயக்கங்கள், மனித உரிமை செயற்பாடுகள் தொடர்பாக இருக்கக்கூடிய நிகழ்த்துகை, ஆற்றுகை அல்லது அது சார்ந்த கதையாடல்களும் அந்த செயல்பாடுகளும் ஒரு 80களுக்கு பின்னர் ஒரு மரபு வழியான கதையாடல்களாக மாறுகின்றன. 80களுக்கு பின்னர் குறிப்பாக ஆசிய, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஏற்பட்ட அனுபவங்கள் இந்த மனித உரிமை இயக்கங்களுக்கு புது ரத்தம் பாய்ச்சுகின்ற இவ்வாறான ஒரு காலனித்துவ ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நாடுகளில், ஒரு தேசிய இன பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நாடுகளில் எவ்வாறு இந்த மனித உரிமைகள் அல்ல மனித உரிமை இயக்கங்கள் ஒரு ஒரு விடுதலை அரசியல் அல்லது அந்த சமூகத்திற்கான ஒரு நீதியை வழங்குகின்ற அளவுக்கு இந்த மனித உரிமை இயக்கங்கள் எப்படி உருமாற்றப்பட வேண்டும், எவ்வாறான ஒரு புதிய பொருள்கோடலுக்கு ஏற்ப கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற சிந்தனைகள் இன்று பல இருக்கின்றன. குறிப்பாக அண்மையில் இருக்கக்கூடிய இந்தியாவிலே இந்த மனித உரிமைகள் பற்றிய செயல்பாடுகளும் மனித உரிமை பற்றிய செய்திகளும் அல்லது அந்த கோட்பாட்டாக்கும் முயற்சிகள் உண்மையில இலங்கை சூழலில் இருக்கக்கூடிய நாம், அது சிங்களவராக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், இந்த இருக்கக்கூடிய இந்த மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை இயக்கவாதிகள் இந்த புதிய மனித உரிமை கோட்பாடுகளை, சிந்தனைகளை எங்களுடைய சூழமைவுக்கு ஏற்ப அந்த முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து விடுவித்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவற்றை உருமாற்ற வேண்டிய, தன்மையப்படுத்த வேண்டிய தேவைகள்
இருக்கின்றன. இது பற்றியும் நாம் அதிகம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலத்திலே இருக்கிறோம் என்ற செய்தியை கூறி, அடுத்து இந்த நூல் தொடர்பான ஒரு விமர்சன உரையை சட்டத்தரணி நடராயர் காண்டிவன் அவர்கள் இப்பொழுது முன்வைப்பார். இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர் மதுசூதனன் அவர்களே, இந்த நூலுக்கான அறிமுக உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற கொழும்பு தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவியும் சட்டத்தரணியுமான சுகந்தி ராஜகுலேந்திரா அவர்களே, இந்த நூலை இன்றைய காலகட்டத்திலே வெளியிடுவதற்கு அண்ணன் மதுசூதனோடு தொடர்பு கொண்டு இந்த இடத்திலே இந்த கருத்து விமர்சன உரையை ஆற்றுவதற்காக சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த மதிப்பிற்குரிய முன்னாள் பிரதம ஆசிரியர் தினக்குரல் தனபாலசிங்கம் ஐயா அவர்களே, இந்த நூலை இங்கு வெளியிடுவதற்கான அனைத்து விடயங்களையும் உருவாக்கி தந்த அண்ணன் விக்னேஸ்வரன் அவர்களே, சூரியகுமாரி பஞ்சநாதன் அவர்கள், சூரியகுமாரி அவர்களுடைய அண்ணன், அதுபோன்று இன்றைக்கு இந்த அரங்கிலே கூடியிருப்பவர்கள் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த நூல் விமர்சன உரை அல்லது இந்த நூல் வெளியீட்டிலே பங்கு கொள்வதற்கான அல்லது அதற்கான அனைத்து தகுதிப்பாடுகளை கொண்டிருப்பவர்களாக உண்மையிலேயே ஒரு பாரிய பொறுப்பை உணர்ந்தவனாக இந்த விடயத்தை விமர்சன உரை என்கின்ற வகையிலே எனக்கு ஆக்கப்பட்ட தலைப்பின் கீழ் என்று ஆக்குவதற்கு நான் முயற்சிக்கிறேன். வன்மம் கிருஷாந்தி கொலை வழக்கு என்கின்ற இந்த நூலாக்கம் 1996ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இடம்பெற்ற அந்த கொடூர படுகொலையை முன்வைத்து அந்த நிகழ்வுகள், அதனுடைய நீதிமன்றங்கள், சாட்சியங்களை நெருப்படுத்தி இருந்த விதம் போன்ற அனைத்து விடயங்களிலும் அது முன்வைத்திருந்து இறுதியாக இந்த சோமரத்ன ராஜபக்ஷ என்று சொல்லப்படுகிற இந்த முதலாவது எதிராளி இந்த வழக்கு தீர்ப்பு வந்ததற்கு பிறகு அவர் மீண்டும் தன்னுடைய அந்த டாக்டர் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்வார்கள், வித்தி கூடு என்று சொல்லுகிற அந்த சாட்சி கூட்டில் எதிரில் என்று சொல்வதற்கு ஒரு தகுதிப்பாடு இருக்கு சட்டத்தில். அதே போல டாக் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லப்படுகிற இடங்களில் சொல்லப்படுகிற விடயங்களுக்கும் ஒரு சட்டத்திலே வலுவான வகையிலே இல்லாவிட்டாலும் சில முடிவுகளை எடுப்பதற்கு அது உந்துதலாக இருக்கும். அந்த வகையிலே இந்த நீதிமன்ற தீர்ப்பு இந்த 9 எதிரிகள் அங்கே குற்றஞ்சாட்டப்பட்டு 5ஆம் 6ஆம் எதிராளிகள் 9ஆம் எதிராளி, அதில் 5ஆம் எதிராளி வழக்கு நடக்கைகளே செத்து போறார். அதுக்கு பிறகு 6ஆம் 9ஆம் எதிராளிகள், அதில் இந்த 9ஆம் எதிராளி குற்றஞ்சாட்டப்பட்டவர் தப்பி போயிருக்கிறார் இந்த வழக்கில் இருந்து. ஆக மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதி இன்னும் கைது செய்யப்படாமலே இருக்கிற ஒரு சட்ட ஏற்பாடுகளுக்கு இருந்துதான் நாங்கள் இவற்றை பேசுகிறோம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு 365 நாட்கள் ஒரு வருடத்தில் இருக்கு என்று சொன்னால் 365 நாட்களும் ஏதோ ஒரு இனப்படுகொலை சந்தித்த இனத்தினுடைய வாரிசுகளாகவே நாங்கள் இந்த அரங்கிலே இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்திலே தான் நான் நினைக்கிறேன் இந்த அருட்டல்களை ஏற்படுத்தி தந்த இந்த நூல் மிகவும் முக்கியமான இந்த கால ஓட்டத்திலே 1956 ஜூன் 5ஆம் தேதி தான் எங்களுடைய வரலாற்றிலே இந்த இக்னியாகல படுகொலை என்று சொல்லப்படுகிற படுகொலை ஆரம்பிக்கிறது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது போராட்ட காலகட்டங்களிலே சட்டத்தரணிகளுடைய அமைப்பு ஒன்று உங்களுக்கு தெரியும். வடகிழக்கு மனித உரிமைகள் செயலகம் என்று ஒரு செயலகம் இருந்தது. அந்த செயலகம் வெளியிட்ட புத்தகத்திலே அது பாகம் 1 பாகம் 2, பாகம் 1 1956ஆம் ஆண்டிலிருந்து 2001ஆம் ஆண்டு வரையிலும், அதுக்கு பிறகு 2008 வரையிலான காலப்பகுதியை கொண்ட அந்த படுகொலை நிகழ்வுகளை தொகுத்த இந்த புத்தகத்தினுடைய பாகம் 1 1956ஆம் இருந்து 2001ஆம் ஆண்டு வரையிலான படுகொலைகள் 127. அதுல இன்றைக்கும் ஏதாவது படுகொலைகள் இருக்கான்னு பார்க்கணும். உங்களுக்கு தெரியும் 30ஆம் தேதி தான்
சம்மாந்துர படுகொலை, 125 தமிழர்கள். இது வந்து ஜினோசைட் குரோனிக்கல் என்று சொல்லுகிற இனப்படுகொலை நாட்காட்டி 4 இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கொல்லப்பட்ட இனப்படுகொலை விடயங்களை பார்க்கலாம். படங்களோடு எத்தனை பேர் என்று சாட்சியங்களோடு பேர்பட்டியலோடு வெளியிடப்பட்டிருக்கிற நூல். நாங்கள் ஜூலை 30 பார்த்தோம் என்று சொன்னால் கொத்துவில் படுகொலை 125 தமிழர்கள் கில் பை தி ஸ்ரீலங்கன் ஆர்மி இன் போலீஸ் கஸ்டடி. இது நான் சும்மா அண்மை காலங்களில் நடந்தது மட்டும் ஒரு கிழமைக்கு பார்க்கலாம். நாங்கள் அதுக்கு பிறகு 31 பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 சிவிலியன்ஸ் கில் இன் அட்டாக்ஸ் பை சிங்கிள் அட்டாக்ஸ் இன் களுத்துறை. இது இப்போ 1986. அதுக்கு பிறகு 1, இன்றைக்கு 2 வல்வெட்டித்துறை படுகொலை. இந்திய ஆர்மியினுடைய படுகொலையில 66 பொதுமக்கள் வல்லை பகுதியிலே படுகொலை செய்யப்பட்ட தினம். இதே போல நீங்க நாளைக்கு இருக்கு, 4ஆம் தேதி ஆக்ஷன் ஃபார்ம் திருவண்ணாமலை மூதூர் படுகொலை. அதற்கான ஆணைக்குழு இருக்கு, ஆணைக்குழு அறிக்கையை கொண்டாந்து இருக்கிற அது சம்பந்தமான ஆவணங்களை பற்றி நாங்கள் பேசலாம். இவ்வாறு இந்த இதுல பாத்தீங்கன்னா 127 படுகொலைகள் பட்டியலிடப்பட்டிருக்கு இந்த 2001ஆம் ஆண்டு வரை. அதுக்கு பிறகு நீங்கள் 2001 இருந்து 8 வரையான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலும் 43 படுகொலைகள் பட்டியலிடப்பட்டிருக்கு. அதனை வாசித்து நான் கூட நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. இதெல்லாம் வரலாற்று ஆவணங்களாக. இது வந்து 1948 இருந்து இங்கால 2015 வரையிலான அனைத்து விடயங்களையும் தொகுத்து இதனை வெளியிட்டவர் யாரும் இல்லை. ப்ரொஃபஸர் ஜூட்லால் என்று உங்களுக்கு தெரியும். விராஜ் மெண்டிஸ் ஜூட்லால் போன்றவர்கள். விராஜ் மெண்டிஸ் இப்பொழுது இல்லை. ப்ரொஃபஸர் ஜூட்லால் அவர்கள் ட்ரினிட்டி காலேஜ் டப்ளினுடைய பேராசிரியராக அங்கே கடமையாற்றி கொண்டிருக்கிறவர். அவருடைய தலைமையிலே இந்த பத்திரிகைகளில் இருந்து வந்த செய்தி. முள்ளிவாய்க்காலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி 3 மாதம் 10,000 பேர் கொல்லப்பட்டார். மே 11 மட்டும் 1200 பேர் கொல்லப்பட்டார். இது எங்களுடைய வரலாற்றினுடைய தொடர்ச்சி முயற்சியுமாக நாங்கள் இவற்றிற்கான நீதி நியாயங்களை கேட்பதற்காக இன்றைக்கு ஒரு கருவியாக நாங்கள் இந்த செம்மணியை ஆக்கிக்கொள்ள முடியுமா என்கின்ற வகையிலே தான் நான் நினைக்கிறேன் இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான விடயம் ஆராயப்பட வேண்டும். இந்த புத்தகத்திலே சற்று விடயங்களை நாங்கள் பேசுவதற்கு நான் தேவைப்படுகிறேன். இதுல உங்களுக்கு தெரியும் இந்த படுகொலை நடந்த காலப்பகுதி. இதுல லான்ஸ் கோப்ரல் என்று சொன்னால் ஆர்மி தராதரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஆர்மியின் கமிஷன் ஆஃபீஸர்ஸ் என்று சொல்லுவாங்க. ஒரு கட்டளையை பிறப்பிக்கக்கூடிய அந்த உத்தியோகத்தர்கள் வந்து செகண்ட் லெப்டினன்ட்ல இருந்து தொடங்கும். செகண்ட் லெப்டினன்ட், அதுக்கு பிறகு கேப்டன், மேஜர், கர்னல், பிரிகேடியர், தென் மேஜர் ஜெனரல், லெப்டினன்ட் ஜெனரல், அதுக்கு பிறகு ஜெனரல், ஃபீல்ட் மார்ஷல் என்று சொன்ன வகையில் இந்த தராதரத்தை பார்ப்பீங்க. லான்ஸ் கோப்பரல் என்றவர் யார் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஒரு 5-10 பேருக்கு பொறுப்பாக இருக்கிற ஒரு இராணுவத்தினுடைய பொறுப்பு அதிகாரி தான். அப்ப இந்த செம்மணியில இருந்த 3 அந்த இராணுவ முகாம் அந்த வளைவில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த படங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வரைபடம் போட்டு இந்த கொலை வழக்கோடு சம்பந்தப்பட்ட வரைபடங்கள் எல்லாம் இன்றைக்கு பப்ளிக் டொமைன் என்று சொல்லுகிற பொதுமக்களுடைய அந்த ஆக்சஸ் அவர்கள் ஊடாடக்கூடிய வகையிலே அந்த ஆவணங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே இந்த லான்ஸ் கோப்ரல் வந்து இதுல இருக்கிற இடத்துல அவர் தேர்ந்து வழக்கு முடிஞ்சதுக்கு பிறகு தண்டனை அனுபவிக்கிற பொழுது சொல்லுகிறார் 300-400 சடலங்கள் அங்கே என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, எனக்கு அடையாளம் காட்ட முடியும், எனக்கு 10 இடங்களை அடையாளம் காட்ட முடியும் என்று அவர் சொல்லுகிற பொழுது இன்னும் ஒரு எதிரி சொல்லுகிறார் தனக்கு ஒரு 5 இடங்களை அடையாளம் காட்ட முடியும் என்று. இது அவர் வழக்கில் தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு அதுல அவர் சொல்லுகிறார் கேப்டன் தரத்திலான அதிகாரிகள், மேஜர் தரப்பிலான அதிகாரிகள் இதற்கு கட்டளைகள் பிறப்பித்து அங்கே சாதாரணமாக நடக்கின்ற அந்த நிகழ்வுகள் பற்றி அவர் விவரிக்கிற பொழுது அதை சொல்லுகிறார். அப்ப இந்த படுகொலை வழக்கு விசாரணை சம்பந்தமான 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 96 நடைபெறுகிறது. அதுக்கு பிறகு அக்டோபர் மாதம் 20களிலே இது தோண்டப்படுகிறது. இது ஒரு பெரிய பிரச்சனையா போய் சந்திரிகா அம்மையார் ஆட்சியில் இருக்கிற காலம் உங்களுக்கு தெரியும். விடுதலை புலிகளோடு பேச்சுவார்த்தை ஒன்றை தொடங்கி சந்திரிகா அம்மையாருக்காகவே எங்களுடைய சனம் அந்த நேரங்களில் சந்திரிகா அம்மையாருடைய பை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நாங்கள் கைப்பையாக காவிச்சு எழுதுகிற புத்தகத்துக்கு பையுக்கு பேர் சந்திரிகா அம்மையாருடைய பேர் வச்சு சந்திரிகா பேக் என்று சொல்றது. 96ஆம் ஆண்டு
சந்திரிகா காப்பு. அப்ப இந்த வகையில என்னென்னு சொன்னால் இது மிக பசுமையான நினைவுகள் எங்களுக்கு. என்னை விட நான் நினைக்கிறேன் கிருஷாந்தி 5 வயது இளமையானவர். அந்த வகையிலே பார்க்கிற பொழுது இந்த சந்திரிகா அம்மையாருடைய காலப்பகுதியில் பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு பிறகு சொல்லுவார்கள், அந்த ஃப்ரீஸ் பண்ணின நிகழ்வுகளாக எங்களை ஒடுக்கி எங்களை அசைய முடியாத சிறைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் அனைத்துமே நடந்தேறிய காலப்பகுதி தான் 96, 97, 98, 99, 2000, 2001 மட்டும் நீங்கள் பார்க்கலாம். அப்ப நான் என்னுடைய அண்ணனுக்கு திருமணம் குறித்து நியமித்திருந்த நேரத்தில் கொழும்புல இருந்து நான் அங்கே போய்க்கல. 96ல் அவருடைய இந்த திருமண அழைப்புதலை கொடுக்கறதுக்கு நான் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தவரிடம் சங்கானையில் இருக்கிற ஆர்மி கேம்பில் கொண்டு போய் வைத்திருந்தார்கள். நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல இருந்து நான் அருந்தப்புன்னு சொல்லுவார்கள். அந்த வகையில உடனடியாக அவர்களுடைய குற்றச்சாட்டு என்ன, நீ விடுதலை புலிகளுக்கு சார்பானார், உங்க நாங்கள் இங்கே காணையில்லை. நான் உண்மையில இங்கிருந்து 3-4 வருஷம் கொழும்புல இருந்துட்டு 93ஆம் ஆண்டு நான் கொழும்புக்கு வந்தது. சங்கானைக்கும் எனக்கும் அடையாளம் காண்றதுக்கு அவங்க அங்கே இருந்த ஆமிக்கு தெரியாது. அப்போ கொண்டு போய் வச்சால் அங்கே இருக்கிற சங்கானையில இருந்த அந்த உறவினர்கிட்ட எங்க கொண்டே காடை கொடுத்தனோ அந்த உறவினர்கள் இதை அறிஞ்சு அங்கே வந்துதான் அவர்கள் அந்த அதுக்கு பிறகு அவர் தங்களுக்கு அறிமுகமானவர் தெரிந்தவர் என்று சொல்லித்தான் என்னை விட்டிருந்தார். அப்போ இந்த கொலை வழக்கு நடந்து இந்த விஷயம் போயக்குள்ள இதுக்கு ஒரு சட்டத்திறனியை நியமிக்கிறதுக்கு வேண்டி இந்த குடும்பத்தினுடைய இவருடைய தகப்பனார் சந்திரசேகரன் மலேசியாவில் பிறந்து வளர்ந்து அங்கே ஒரு பெரிய தொழிலை நடத்தி கொண்டிருந்த பொழுதுதான் ராசம்மா என்கிற கிருஷாந்தியினுடைய அம்மையார் பிறப்பதாகவும் அவர்கள் குடும்பத்தில் 7 பேர் 2 பெண்களும் 5 ஆண்களுமாக சொல்லப்படுகிற இந்த வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருந்து தகப்பனை 3 வயசுல பறவை கொடுத்த ராசம்மா அதுக்கு பிறகு அங்கே இருக்க முடியாமல் கைதடியில வந்து குடியேறுவதாகவும், கைதடியில 37ஆம் ஆண்டு என்னுடைய தாயாருடைய வயசு அவருக்கு இறக்குற பொழுது இந்த படுகொலை செய்யப்படுகிற பொழுது அவருக்கு 59 வயசு. அப்ப அந்த பிள்ளை எப்படி பள்ளிக்கூடம் போய் வாரன்ற ஒரு இயற்கையான சூழல்ல என்னுடைய தாயார் எங்களை பள்ளிக்கூடம் நாங்கள் ஆண்களா இருக்கிற பொழுது எங்களுக்கு காலையில போனா பின்னேரம் உயிரோட வருவோமோன்னு தெரியாத ஒரு காலப்பகுதியில இருக்கிற சூழல்ல வளர்க்கல இந்த விஷயங்கள் மிக ஆழமாக பதிந்த நினைவுகள். அந்த வகையில இந்த கோடீஸ்வரன் என்று சொல்லுகிற தபால் அதிபர் என்ற இது கிருவாமூர்த்தி என்று சொல்லி ஒரு கோஆபரேட்டிவ் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துல சிற்றூழியராக இருந்த ஒருவரை கூட்டிக் கொண்டுதான் கிருஷாந்தி விரையில ஆளை காண இல்லை. என்னண்டா பொட்னியும் ஜோலஜியும் செய்துட்டா. முதலாவது பேப்பர் ஜோலஜி பார்ட் 1 பார்ட் 2 செய்து, பொட்னி பேப்பரும் பார்ட் 1 பார்ட் 2 செய்து, கெமிஸ்ட்ரியில பார்ட் 1 செய்ய இந்த பிள்ளை 7ஆம் தேதி பரீட்சையை முடிச்சுட்டு தன்னுடைய சக மாணவர் ஒருவர் ஆமி வாகனத்தில் அடிபட்டு செத்து போனார் என்றதை அறிஞ்சு பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே இன்னும் ஒரு கௌதமியன் என்று சொல்லுகிற தன்னுடைய சக மாணவியோடு அங்க போட்டு விரையக்குள்ளதான். இல்லைன்னு சொன்னா அந்த பிள்ளை 11:30 முடிச்சா 11:45 12 மணிக்கு எல்லாம் வீட்டை போய் சேர்ற ஒரு சூழல்ல தாயாருக்கு 3 மணி ஆகியும் காண இல்லை. அப்ப இந்த பிள்ளை விரையிலே என்று கலக்கமடைஞ்சு தேட வலிக்கிற முயற்சிக்கிற பொழுதுதான் இந்த பிள்ளை அந்த செத்த வீட்டை அட்டென்ட் பண்ணிட்டு வந்து இந்த செம்மணி இடத்துல மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதாக கிருபாமூர்த்தி அறிந்து கொண்டு இந்த இதுல படுகொலை செய்யப்பட்ட அந்த பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினுடைய சிற்றூழியராக வேலை செய்து கொண்டிருந்தவர். அவர் இந்த குடும்பத்தை மிக அறிந்தவர், வேண்டியவர். ஒரு தகப்பன் இல்லாத கணவன் இல்லாத அந்த குடும்பத்துக்கு சங்கக்கடைன்னா உங்களுக்கு தெரியும், சாமான் தட்டுப்பாட்டு நேரங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில அந்த குழந்தைகளாக இருந்த அந்த குடும்பத்துக்கு உதவி வந்த கிருபாமூர்த்தி தான் உடனடியாக இந்த விஷயத்தை அறிஞ்சு கொண்டு இவர்களை கூட்டிக் கொண்டு அங்கே போய் இந்த லேண்ட்ஸ் கோபுரத்தை கேட்க இல்லை அப்படி ஒரு ஆள் நாங்கள் கைது செய்ய இல்லை என்று சொல்ல திரும்பி போனவ போய் கொஞ்சம் தூரத்தில் திரும்பி வந்து நான் இதை விட்டுட்டு போறதில்லை, நீங்கள் இந்த மகனை தந்தா மட்டும்தான் நான் போகணும் அவனை கேட்கல. அப்போ அவனுக்கு விளங்கிட்டு இது பிரச்சனையா போகுதுன்னு அவர்களை பின்னால கொண்டு போய் இவர்கள் கொலை செய்யப்பட்டு இதுக்கு பிறகு ஒரு பாரிய பிரச்சனையாக வரைக்கும் சந்திரிகா அம்மையார் வெளியில வாரார். இந்த பிரச்சனை சம்பந்தமான அரசியல் தயவு செய்து நீங்க மன்னிக்கணும். இந்த இதுல நீங்கள் இந்த நான் சொல்ல வருகிற விஷயங்களை ஃபேக்ட்ஸோட வச்சு பாருங்க. அந்தந்த காலகட்ட பகுதிகளில் எங்களுடைய தமிழ் தேசிய தரப்பாக இருந்த அனைத்து அரசியல் தலைவர்களிடமும் சென்று இந்த குடும்பத்தில் இருந்தவர்கள் இந்த விடுவிப்புக்காக அணுகியிருந்தார்கள். அது சம்பந்தனில் இருந்து நீலந்திரிச்செல்வத்தில் இருந்து ஜோசப் கர்ராயசிங்கம் ஐயா எதிராக சகலரிடமும் சென்று இந்த விடயங்களை பேசிய பொழுது தமிழ் தேசிய தரப்பாக அன்றிருந்த நாங்கள் சந்திரிகா அம்மையாரோடு நாங்கள் சமாதான பேச்சுவார்த்தையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அது சமாதான பேச்சுவார்த்தை புலிகளோட இந்த பிரச்சனை ஆரம்பித்தாலும் மீளவும் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட அம்மையார் ஒரு சாத்தியமான தீர்வுக்கு என்ன உங்களுக்கு தெரியும், அம்மையாரோடு இருந்த அந்த உறவு நீலத்திருச்செல்வம் அவர்கள் அங்கே ஒரு ஆலோசகராக கூட அந்த அரசாங்கத்தில் இருக்கைகளதான் அவர் வெளிவிவகார அமைச்சராக இருக்க வேண்டியவர் லக்ஷ்மண் கதிராமன் அவர்களை வெளிவிவகார அமைச்சராக சிபாரிசு செய்து அவரோடு தான்
அங்கே லக்ஷ்மண் கதிராமன் அவர்கள் வருகிறார்கள். ஆகவே இந்த அரசியல் இடத்துல இந்த சட்டத்திறனிகள் என்று சொல்லப்படுகிற இவர்களிடம் அவர்கள் சென்று கேட்கிற பொழுது நாங்கள் சந்திரிகா அம்மையாரோட ஒரு இணக்கப்பாட்டில் இருக்கிறோம், இந்த தீர்வு சம்பந்தமான விடயங்கள்ல இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை அழுத்தமாக சொல்லுவது அவ்வளவு நல்லா இருக்காது என்ற மறுமொழி கிடைச்சதுக்கு பிறகு பூபாலன் என்கின்ற ஒரு சட்டத்திறனியை அணுகினார். யார் இந்த பூபாலன் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்கள் பேரவையினுடைய இணைத்தலைவராக இருந்த இறுதிய நிபுணர் லக்ஷ்மண் அவர்களுடைய தந்தையார். லக்ஷ்மணன் என்கின்ற வைத்திய நிபுணர் மிகவும் ஒரு பிரபல்யமான ஒருவர். வைத்தியத்துறையிலே மிக ஆழமாக பணிகளை வைத்தியத்துறையினுடைய எத்திக்ஸ் என்று சொல்லுகிற அந்த மரபுக்கு நாங்கள் செய்கிற ஒருவர். அவரிடம் போய் சென்று அவரும் தான் இந்த ஆக்கள் எல்லாரையும் சந்திச்சதாக இங்கே பதிவுகள் இருக்குது. இந்த வரலாற்றில் மேலதிக தகவலை நீங்கள் எங்கேயுமே தேடிக்கொள்ள முடியும். ஆகவே குமாரசாமி குடும்பத்தின் சில உறவினர்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் காணாமல் போன நால்வருக்கும் என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்ளும் ஆபத்தான முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். அஞ்சல் அதிபர் கோடீஸ்வரன் நால்வரும் காணாமல் போய் 3 நாட்களுக்கு பிறகு கொழும்பிலிருந்து வந்த ராசம்மாவின் சகோதரர் நவரத்தினரோடு தொடர்பு கொண்டார். ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டாருடைய இவ்விஷயம் விசாரணை செய்யப்பட மாட்டாது என அறிவுறுத்தினார். கோடீஸ்வரன் அவருடைய பிரதர் என்ன பிரதரும் வந்து 6 மாசத்துக்கு முதல் தான் கைதடியில் இருந்து கொழும்புக்கு வரார் நவரத்னம். அப்ப அது மட்டும் அந்த குடும்பத்தோட அங்கேயே இருந்து அவர்களோட இருந்த ஒருவர். இந்த செய்தியை அடுத்து குமாரசாமியின் உறவினர்கள் கொழும்பில் இருந்த சட்டத்தரணி டி பூபாலன் என்பவரோடு தொடர்பு கொள்கிறார்கள். பூபாலன் இளமையில் அவருக்கு ஒரு மார்க்சிச கோட்பாடு இருந்தது என்று சொல்லியும் அவர் LSSPயோட மிக நெருக்கமாக இருந்தவர் என்று சொல்லியும் LSSP அனுதாபியாக இருந்தவர். அக்கட்சி சிறுபான்மை மக்கள் மற்றும் தொழிலாளர் வர்க்க உரிமைகளுக்காக போராடி வந்தது. இக்குற்றம் இடம்பெற்ற 96ஆம் ஆண்டுக்கு வெகு காலத்துக்கு முன்னரே அக்கட்சி தனது உயர்ந்த இலட்சியங்களை கைவிட்டதை அடுத்து LSSP இருந்து விலகி இருந்தவர். ஜோசப் பர்ராசிங்கத்தை சந்திக்கிறார். இவ்வாறு பூபாலன் அவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய தகப்பனார் குமார் பொன்னம்பலம் அவர்களை சந்திக்கிறார். குமார் பொன்னம்பலம் அவர்களிடம் இந்த வழக்கை பற்றி கொண்டு போய் அவர் கதைத்த பொழுது அவர் இதற்கு உடன்பட்டு, உங்களுக்கு தெரியும் இந்த வழக்கிலே நீதிபதியாக இருந்தவர் எல்லாரும் அறிஞ்ச இளஞ்செழியன், அவரும் குமார் பொன்னம்பலம் அவர்களும் தான் கனிஷ்ட சட்டத்தரணியாக தன்னுடைய பயிற்சிகளை ஆரம்பித்திருந்தார். அப்ப இந்த பூபாலன் யார் என்று சொன்னால், பூபாலனுக்கு இதுக்கு முதல் தொடர்பு தெரியாது. குமார் பொன்னம்பலத்துக்கும் பூபாலனுக்கும் எந்த உறவுகளும் இந்த வழக்கோட இவரை அறிஞ்சு இவர் தமிழருடைய இந்த பிரச்சனைகளை ஏதோ வகையில பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும் குமார் பொன்னம்பலத்தினுடைய காலகட்டம் அந்த நேரங்களில். ஆகவே குமார் பொன்னம்பலத்துடைய அணுகி அந்த வழக்கை கையெடுத்ததுக்கு பிறகு இந்த வழக்கினுடைய விடயங்களை பாரப்படுத்தி குமாருடைய இறப்பு நடக்கிறது, சூடு நடந்ததுக்கு பிறகு இந்த பூபாலனும் இன்னும் ஒரு ஹேமச்சந்திரன் என்ற ஒரு சட்டத்திரணியும் தான் அந்த குமாரனுடைய மரண வீடு நடந்த அந்த மரண வீட்டுக்கு போய் ஒரு கதவுக்கு பின்னாலே இருந்து குடும்ப அங்கத்தவர்களை விட மிக அக்கறையாக 24 மணத்தியாலும் அந்த இடத்திலே இருந்து வந்தார் பூபாலன் என்பதனை அவருடைய மகன் கஜேந்திரகுமார் அவர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு அப்ப எவரை தெரியாது, இப்படி சட்டத்திறனி என்று அறிஞ்சோம். இந்த வழக்குக்கு வந்து போற விடயங்கள் தவிர்த்து இவ்வளவு நெருக்கமான உறவொன்று பிணைப்பொன்று அவருக்கு இருந்ததாக தாங்கள் 3 அதாவது 2-3 நாட்கள் அந்த உடலம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அங்கே அந்த 3 நாட்களும் அவருடைய பிரசன்னம், 2-3 நாட்களும் அவருடைய பிரசன்னம், இருவருடைய பிரசன்னம் இருந்தது. அதிலே கதவுக்கு வழியில அந்த உடலை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவராக சொன்ன இடத்திலே தான் நான் இந்த பூபாலன் அவர்களுக்கும் அந்த குமார் பொன்னம்பலம் அவர்கள் 2000ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி சுடப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த வழக்குகள் எல்லாமே கையாளப்பட்டு வருகிற அந்த சூழல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடங்களை நாங்கள் பார்க்கலாம். இதுக்கு பிறகு இதுல சாட்சியங்கள் இப்ப இருக்கிற சிஸ்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் இங்க இருக்கிற சாபக்கேடுகளுக்கு பாருங்க. இதுல சாட்சியங்கள் அனைத்துமே தமிழர்கள், பாதிக்கப்பட்டதும் தமிழர்கள். ஆனால் சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய ப்ரொசிக்யூஷனை நடத்துகிற சட்டமாதிபர் திணைக்களத்தில் விக்னேஸ்வரனுடைய இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னார் நிர்மலா எடுத்தார். அதுக்கு முதல் சஞ்சய் ராஜரட்னம், அதுக்கு முதல் இந்த காலகட்ட பகுதியில் டிஎஸ்டியாக நான் நினைக்கிறேன் கமல சர்வீசன், சீனியர் கவுன்சிலாக ஞானதாசன் ஐயா இருந்தார். மனம்பேரி வழக்கில் தான் ஆஜராகின அவங்களுக்கு தெரியும். ஜேவிபியினுடைய வழக்கில் எங்களுக்கு பாடம் எடுக்கல ஞானதாசன் அவர்கள் சொல்லுவார். ஆனால் இந்த கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாக இருந்த ஒருவர் தான். அவர் வழக்கை நடத்தினார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏஎஸ்ஜி அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் என்று சொல்லப்படுகிற குமாரசிங் அவர்கள், அவரும் ஒரு நேர்மையானவர், இந்த விடயங்களிலே மிக சிரேஷ்டத்துவம் பெற்றவர் என்றபடியால் அவருடைய தலைமத்துவத்தில் இந்த வழக்கு கையளிக்கப்பட்டு ஒரு ட்ரையல் அட்பாருக்கு போறதா இந்த சட்டத்திரணி
சிரேஷ்ட சட்டத்தரணி அவர்கள் இருக்கிறார். அவருக்கு முன்னால் அவர்தான் இந்த புதகுடியால் சம்பந்தமாக அனைத்து விடயங்களிலும் மிக காரணமானவர். ஆகவே இந்த இடத்திலே சட்டமாதிபர் திணைக்களத்திலே இந்த இடம் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு அவர் ஒரு கடிதத்தை ஒன்றை அனுப்புகிறார். சட்டமா அதிபர் அன்றைக்கு இருந்த சட்டமாதிபர் வந்து உங்களுக்கு தெரியும் சரத்தன் சில்வா. அவருடைய அரசியல் இன்றைக்கு நாங்கள் மிக ஆழமாக பேசலாம். சரத்தன் சில்வா வந்து இது ட்ரையல் பார் நடக்க வேணுமா இல்லைன்னு சொன்னா ஜூரி ட்ரையலுக்கு போகணுமான்னு சொல்லி, ஜூரி ட்ரையல் அவருக்கு தெரியும் ஒரு ஜட்ஜ் தான் இருப்பார், சட்டத்துல மட்டும்தான் அவருக்கு தலையிட முடியும். ஃபேக்ஸ்ல வந்து ஜூரி என்ன சமூகத்தில் அந்தஸ்தா இருக்கிற ஆக்களம் வந்து வச்சு அந்த வழக்க விளங்குறது. அப்ப ஜூரி ட்ரையலுக்கு போறதுக்கு வந்து இதை எது தெரிவு செய்யறது, இந்த ஜூரி ட்ரையல் ஒன்றை தெரிவு செய்வதற்கான உரிமை அந்த பாதிக்கப்பட்டவர்கள், கொலை செய்தவர்கள், கொலை சுற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு இருக்கிற ஒரு வசதி இந்த சட்டத்தில் இருக்க பாதுகாப்பவர்களுக்கு என்று சொல்லலாம். இதுல என்னைக்கு நல்ல ஞாபகம், இந்த குமாரபுரம் படுகொலை, மயிலந்தன படுகொலைக்கு நான் அந்த வழக்கு பிரசன்னமாகி கொண்டிருந்த பொழுது தீர்ப்பு வாசிக்கிற கடைசி நாள் என்னடா இதை நாங்க பேசுவோம், இது எந்த ரெக்கார்ட் பண்ணி போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆகவே அந்த ஜூரி ட்ரையல்ல அந்த ஜூரிகளாக இருந்தவர்கள் வந்து சிங்கள பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர்கள். அப்ப இந்த மயிலந்தன படுகொலை விஷயம் நடந்த வரைக்குள்ள ஜட்ஜா இருந்தவர் எங்களுடைய ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள். கோர்ட் ஆஃப் அப்பீல் இருந்து மேல ப்ரமோஷன் கொடுக்காமலே வச்சிருந்து இந்த நீதித்துறையில மிக பெருமளவிலான என்னென்று சொல்வது பாதிப்புகளை ஒடுக்குமுறைகளை உள்வாங்கி கொண்டு வருவர். அவருடைய இறப்பு கூடி அவற்றின் காரணமாக இருந்ததாக நாங்கள் நெருங்கி பழகினால் அடி சட்டத்துறையில் அந்த நேரங்களில் இருந்த எங்களுக்கு தெரியும். ஆகவே ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் உடனே இவர்கள் ஜூரி வந்து அந்த தங்களுடைய தகவல்களை அந்த தரவுகளையும் முடிவுகளையும் அறிவிக்கிறதுக்கான அதை வாசிக்க தொடங்கவே அவர் நான் இருந்தேன் சட்ட புத்தகத்தில் தனக்குரிய செக்ஷன் எடுத்து வச்சுட்டார் ஜட்ஜ். அவர் வாசிச்சு முடிஞ்சோன்னு சொன்னார், இந்த பிரிவுக்கு அமைவாக இந்த வகையில சட்டத்துக்குள்ள இந்த விஷயங்கள் வரையில் நீங்கள் மீளவும் சென்று இதனை இந்த சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவாக நீங்கள் செய்து கொண்டு வாங்க கொண்டு விட்டா போனவே 1.5 மணித்தியால் 2 மணித்தியால் 8 மணி 8:30 மணிக்கு மேலே இந்த தீர்ப்பு வரைக்குள்ள அவர்கள் அதே வேடிக்கை கொடுக்குறார்கள் ஜூரி ட்ரையல். இதுதான் இந்த எங்களுடைய படுகொலை வழக்கில் நான் பின்னால சொல்ல வழிக்கிறேக்குள்ள அந்த தகவல்களை தொடுத்து கொண்டு போறேன். இதுலதான் நான் நினைக்கிறேன் இந்த கடைசி அத்தியாயம் இருக்கிறது. அதற்கு முதல் இந்த சாட்சி கொடுத்தவர்கள் வந்து 17 வயசு சசிதரன் என்கின்ற ஒரு இவன், அதாவது பிரணவன் என்கின்ற கிருஷாந்தியினுடைய தம்பி. அந்த நெருக்குவார காலகட்டங்கள்ல இப்படி ஒரு சாட்சியத்துக்கு தயார்படுற வழக்கு நான் உண்மையில பார்க்கல. இந்த சாட்சியங்கள் மூலமாகத்தான், இந்த புத்தகம் மூலமாகத்தான் நான் அறிந்தோடு இந்த வழக்கினுடைய அனைத்து விடயங்களை. அதே போல உங்களுக்கு தெரியும் இந்த கௌதமி என்கின்ற கிருஷாந்தியினுடைய சகமானவி, அதே போல சசிதரன் என்கின்ற இந்த பிரணவனுடைய மாணவன் தான் உங்களுக்கு தெரியும். அந்த சைக்கிள் வந்தா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அந்த நேரங்களில் சைக்கிள் ஏசியா பைக் இல்லாட்டி இந்த டுமாலா என்ற சைக்கிள்கள் வந்தால் அது ஒரு துடைச்சு பூட்டி ஓடுறதுல ஒரு பெரிய திருப்தி. அப்ப அந்த நேரம் சைக்கிள் மட்டுமே வாகனமாக இருந்த பொழுது இந்த சசிதரனுக்கு தெரியும் இந்த பிரணவனுடைய வாகனத்துல ஹோண்டா லேபிள் எடுத்து வாகனம் ஓடுற ஒரு என்னன்னு சொல்ற. இப்ப உங்களுக்கு த்ரீவீலர்ல பாத்தீங்கன்னா அவுடி கார் சின்னம் 3-5 வட்டம் சேர்ந்த சின்னம் இருக்கும், சில நேரம் பென்ஸ் கார் இருக்கும். அதை ஓட்டோவா இருந்தாலும் ஒரு பென்ஸ் கார் நேரத்தில் அந்த சின்னங்கள் அதில் வாரது ஒரு இயற்கையான அந்தந்த காலகட்டங்களில் இருக்கிற ஒரு வகையில இந்த சைக்கிள்களுக்கு இந்த லேபிள்களை ஒட்டுற மாதிரி ஹோண்டா லேபிளை ஒட்டி இருந்த விஷயம்தான் இந்த வழக்க வழியில கொண்டு வருது. அப்ப அதே போல பல சான்றுகள். அப்ப பிரணவன் அங்கே கொல்லப்பட்டார் என்பதற்கு அந்த சைக்கிளை வந்து இராணுவ முகாமில் போய் பொதுமக்களை பிடிச்சுதான் துப்புரவாக்குறவங்க. அந்த முகாமில் இருக்கிற பத்தியில வெட்டுறதுக்கு வார ஆக்கள் போறாக்களை ஊர்ல சிரமதான பணிக்காக அவர்களுக்கு திகதியை நியமிச்சு சம்பளம் இல்லாமல் இந்த வருத்துகிற வேலை நடக்கிற காலகட்ட பகுதியில அங்க அப்படி துப்புரவு தொழிலாளராக நல்லூருக்கு மேல வாசிக்கிற ஒருவர் துப்புரவு பணியாளராக போயிட்டு வரைக்குள்ளதான் இந்த சைக்கிளினுடைய இந்த பாகம் ஒன்று இருக்குது. செயினுக்கு இருக்கிற செயின் கவர் அங்க இருக்கு. அந்த செயின் கவரை எடுத்து கொண்டு வந்து இந்த சைக்கிள் கடைக்காரன் கொடுக்குறேன். அவருக்கு வீட்டுக்கு முன்னால் இந்த சைக்கிள் எல்லா பேர் பட்டியலும் இருக்கு, சாட்சியம் கொடுத்த அனைத்து பேர் பட்டியலும் இருக்கு. சைக்கிள் கடைக்காரன் வந்து அந்த சைக்கிள் கடையில தொங்கி கொண்டிருக்கு. இந்த சசிதரன் அந்த சைக்கிள் கடையில இந்த இது தொங்கி இருக்கேக்குள்ள அங்க இருக்கிற போலீஸ் இந்த புலனாய்வு அதிகாரிக்கு சசிதரன் அவர் விளங்க வழி கிடையாது. அவர் சொல்றாரு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி போலீஸ் போய் அந்த செயின் கவர் அங்கே இருந்து கிடைச்சதுன்னு சொல்லி இப்படி துப்புரவாக்குற இடம் ராணுவ ஆர்மி கேம்புக்கு இருந்ததா இது கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுகிறார். இப்படி நீங்கள் இந்த சாட்சியங்களை பார்த்து கொண்டு வந்தால் இந்த ராசம்மா தாயார் ஒரு தங்க மாலை செயின் போட்டு கொண்டுதான் போயிருந்திருக்கிறார். செயின் வந்து செத்த இடத்துல இருந்து செயின் எடுக்கப்பட இல்லை. அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த ஆடைகள் ஒரு இடத்துல புதைக்கப்பட்டும் வெறும் உடலங்களாகவும் இது புதைக்கப்பட்டு. இன்றைக்கு நீங்கள்
நேரடியாக இதை அவதானித்துக் கொண்டிருக்கிற சிரேஷ்ட சட்டத்தரணி ரத்னவேல் ஐயா அவர்கள் இங்கே இருக்கிறார். இந்த இடங்கள்ல உங்களுக்கு தெரியும், ஒரு எலும்பு உக்குரத்துக்கு நிக்கே பண்ணு சொல்லுவாங்க, உக்குரத்துக்கு ஒரு காலப்பகுதியை நிர்ணயிச்சு இந்த ஃபொரன்சிக் தடயவியல் மெடிசின் சொல்லும். அது நிலம் உங்களுக்கு தெரியும், 1500 2000 ஆண்டுகள் உடலங்களை பாதுகாத்து வைக்கிற எஜிப்ட் அந்த மம்மீஸ் சொல்லப்படுகிற இடங்கள்ல இருக்கிற மாதிரி இங்க இருக்கிற நில அமைப்புக்கு ஏற்றபடி இந்த உக்குர விஷயம் நடக்கலாம். அப்ப 200 வருடங்களை தாண்டியும் இந்த எலும்பு கூடுகள் இருப்பதற்கான இந்த தடயவியல் சான்றுகளை நாங்கள் இந்த விடயங்களை பார்க்கலாம். அதே போல இந்த யூனிஃபார்ம் அல்லாட்டி இந்த போடுகிற உடுப்புகள் சார்ந்து அது எவ்வளவு காலத்துக்கு உக்குமன்றதுக்கு ஃபொரன்சிக் மெடிசின்லையும் அந்த அதை சுற்றி வர இருக்கிற அந்த மணல் அகழ்வாய்வு செய்து அதை பேக் பண்ணி வைக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த விஷயங்களுக்காக தான் அதை தோண்டி அதற்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மண் மாதிரிகள் எல்லாம் பெறப்படுகிற ஒரு பொறிமுறை இருக்கு. ஆகவே இந்த இடத்துல இந்த பெண், அதாவது கிருஷாந்தி ஒரு குழியிலையும் இன்னும் ஒரு குழியில 2 அதாவது ஆண்களும் பிரணவனும் கிருபாமூர்த்தியும் தாயார் அவர்கள் சேலையோடு இருந்து அந்த சேலைகளோட மீட்டப்பட்டதாக இந்த சான்றுகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல இந்த பள்ளிக்கூட அதிபர் ஒருவர் இந்த எக்ஸாமினரா வர இந்த கிருஷாந்தியினுடைய பாடசாலை ஏலெவல் எக்ஸாமுக்கு அவ யாழ்ப்பாணம் சார்ல்ஸ் கல்லூரி என்று இங்க சொல்லப்படுது, அதனுடைய அதிபராக இருந்ததுன்னு சொல்லி அப்படி சார்ல்ஸ் கொலிஜன் ஒன்று இருக்கு சார்ல்ஸ் பள்ளிக்கூடத்தினுடைய அதிபர் அவர்கள் தான் கிருஷாந்தியினுடைய பாடசாலையினுடைய அந்த சீஃப் எக்ஸாமினராக வருகிறார். அப்ப அவ சாட்சியத்துக்கு அவ கூப்பிடப்படுது. இது ஏன் நான் சொல்ல வருகிறேன்னு சொன்னால், இந்த காலகட்ட பகுதியை நீங்க யோசிச்சு பாருங்க. அவ கத்தோலிக்க மதத்தை ரிப்ரசென்ட் பண்ணுவார். அவருக்கு அந்த மதத்தினுடைய இல்லாட்டி அந்த இதற்கு ஒரு பாதுகாப்பு சம்பந்தமாக இருக்கிற அந்த விடயங்கள் எல்லாவற்றையும் தாண்டி இயல்பாக இருக்கிற ஒரு சான்றுகளோட அவர் இந்த சான்றை முன்வைக்க வருகிற விஷயம். அவவே விட்னஸ் பாக்ஸ்ல வச்சு இப்ப கேட்கிறாங்க. பரீட்சை நிலைய பிரதான கண்காணிப்பாளராக இருந்த பிரான்சிஸ்கா 1997 நவம்பர் 19 சாட்சியம் அளித்தார். பிறப்பால் ரோம கத்தோலிக்கரான 53 வயது உடைய அவர் யாழ்ப்பாணம் சார்ல்ஸ் கல்லூரியில் அதிபராக பணிபுரிந்து வந்தார். 96 காப்போத்தா உயர்தர பரீட்சையின் போது பரீட்சை திணைக்களம் அவரை சுண்டுக்குழி மாறில் கல்லூரி அமைந்திருந்த பரீட்சை நிலையத்துக்கு பொறுப்பான பிரதான கண்காணிப்பாளராக நியமித்தது. கிருஷாந்தி தனக்கு முற்றிலும் அறிவும் இல்லாதவர் என அவர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார். இச்சாட்சியின் கூற்றுப்படி பரீட்சை சம்பந்தமான உத்தியோகபூர்வ முடிவுகள் 96 செப்டம்பரில் தயாரிக்கப்பட்டு பரீட்சை திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தது. நேர்மையான பேருந்து இந்த ஓலெவல் பெண்டிங்கா இருந்தது. ஓலெவல் மகன் எழுதிட்டான், அவனுக்கு 6 டிஸ்டிங்ஷன், சென்ட் ஜோன்ஸ்ல படித்தவன் 2 கிரெடிட்ஸ் என்றும், இந்த பிள்ளை எழுதின 2 பொட்னியும் ஜுவாலஜிலையும் இந்த பிள்ளைக்கு கிருஷாந்திக்கு 2 A கிடைச்சிருந்தது என்றும், மற்ற கெமிஸ்ட்ரி பாடம் ஒரு பாடம் தானே செய்திருந்தவன். எவ்வித தடுமாற்றமின்றி அப்பணியை நிறைவேற்றினார். பரீட்சை திணைக்கள அறிவுறுத்தல்களை அவர் அச்சொட்டாக பின்பற்றினார். பரீட்சை நிலையத்தின் தன் அன்றாட பணிகள் பற்றிய குறிப்புகளை அவர் பயிற்சி புத்தகத்தில் எழுதி வைத்திருந்தார். அவரிடமிருந்த அந்த குறிப்புகளினால் சாட்சியம் அளிப்பது அவருக்கு சௌகரியமாக இருந்தது. பிரான்சிஸ்காவின் குறிப்புகள் அவருடைய ஞாபகத்தை மீட்க உதவின. பரீட்சை மண்டபத்தில் பரீட்சார்த்திகள் சுட்டிலக்கத்தினால் மாத்திரமே குறிப்பிடப்படுவார்களே தவிர அவர்களின் பெயர்களினால் அல்ல அவர் நீதிமன்றத்தில் கூறினார். அவருடைய குறிப்புகளின்படி கிருஷாந்திக்கு வழங்கப்பட்டிருந்த சுட்டிலக்கம் 26, 25, 849. நான் நினைக்கிறேன் இந்த புத்தகத்துக்கு அந்த சுட்டிலக்கம் தலைப்பாடப்பட்டிருந்தால் இன்னும் ஒரு வகையில அதை ஒரு ஏன் இந்த இலக்கம் என்ற வகையில மிக பிணைப்பாக அந்த விஷயம் போயிருக்கும். ஒரு சோதனைக்கு அந்த பிள்ளை கைது செய்யப்பட்டு உள்ளுக்கு இருக்கீங்க நாமிட்ட கேட்கிறான். நான் புலிகளோட நீ தொடர்பு தான் சொல்லி விசாரிக்கிறான். அனைத்து நான் இங்க பட்டியல் உணர்ந்திருக்கேன், ஒரு பட்டியல் ஒரு சின்ன நேரத்துக்குள்ள உங்களுக்கு வாசிச்சு முடிக்கலாம். அனைத்து விடயங்களும் இந்த UN ஹியூமன் ரைட்ஸ் வாட்சின் 2006 இருந்து 13 வரையிலான பட்டியல்ல 70 பெண்கள் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கின அந்த பட்டியல்ல 60 பேருடைய பேர் பட்டியலோட விவரங்களும் எந்தெந்த தினத்திலே எப்ப நடந்து என்ற விவரங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அனைத்து இடங்கள்லையும் பாத்தீங்கன்னா நீங்க புலி கன்ஃபெஷன் ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிறதுக்காக இந்த சித்திரவதைகளை செய்யறது. அப்போ ஒப்புதல்வாதிகள் சிகரெட்டால சுடுறது, மற்றது ரேப் பண்றது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் இந்த உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய என்னென்று சொல்றது அனல் செக்ஷு புதத்தின் வழியினூடாக செய்கிற விஷயத்தை ரேப் பண்றதா சொல்லுகிறாங்க. அப்ப அந்த ஆங்கிலத்துல அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னு சொன்னால் 60க்கும் மேற்பட்ட பேருடைய பெயர் விவரங்களோட அந்த விடயங்கள் அங்கே சான்றுபடுத்தப்பட்டிருக்கு. 800 தொடக்கம் 600 தொடக்கம் 300 வரையிலானவர்கள் இவ்வாறு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே பெண்கள் கல்வி ஆய்வகத்தினுடைய தலைவி அவர்களும் இருக்கிறார்கள். அந்த காலகட்டம் அவருக்கு பசுமையான நினைவுகளாக இருக்கும் இந்த விஷயம். 26, 25, 841 சுற்றிலக்கத்துல இருந்த பிள்ளை. அப்ப அவன் கேட்கிற கேள்வியை பாருங்க, இது நான் சும்மா இந்த எவிடன்ஸ் டிஃபென்ஸ் கவுன்சில்
இந்த குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிறதுக்காக எதிரி தரப்புக்கு சட்டத்தரணியா இருக்கிறவங்க கேட்கிறார். இது அரச சட்டத்தரணி நிகழ்வு. இது முதலாவது. உம்முடைய குறிப்புகளை பார்க்கும்போது கிருஷாந்தி எப்போது காப்போதார் பரீட்சை தோற்றினாள் என்பதை தெரிவிப்பது சாத்தியமான. பிரான்சிஸ்கா அவள் 1900 செப்டம்பர் 2ஆம் தேதி விலங்கியல் வினாத்தாள் 1ஆம் பகுதிக்கு தோற்றினாள். அடுத்த நாள் அவள் தோற்றிய வினாத்தாளது அடுத்த நாள் வினாத்தாள் விலங்கியல் 2ஆம் பாடம் 1996 செப்டம்பர் 3ஆம் தேதி. அவள் தோற்றவிருந்த அடுத்த கட்ட வினாத்தாள் என்ன? தாவரவியல் 1ஆம் பகுதி வினாத்தாளுக்கும் அவள் தோற்றவிருந்தாள். எப்போது அவள் அடுத்து தோற்றினாள்? தாவரவியல் 2ஆம் பகுதி வினாத்தாளுக்கு செப்டம்பர் 6ஆம் தேதி தோற்றினாள். அடுத்து அவள் தோற்றவிருந்த வினாத்தாள் ரசாயனவியல் 1ஆம் பகுதி வினாத்தாளுக்கு செப்டம்பர் 7ஆம் தேதி தோற்றியிருந்தார். ரசாயனவியல் 1ஆம் பகுதி வினாத்தாள் 1996 செப்டம்பர் 7ஆம் தேதி எத்தனை மணிக்கு ஆரம்பமாகியது? 9 மணிக்கு, காலை 9:30 மணிக்கு. எந்த நேரத்தில் அது முடிவிட்டது? 11:30. கிருஷாந்தி அவ்வினாத்தாளுக்கு தோற்றினாளா? அதுக்கு அடுத்து எந்த வினாத்தாளுக்கு கிருஷாந்தி தோற்ற இருந்தால் ரசாயனவியல் 2ஆம் பகுதி. அந்த வினாத்தாளுக்குரிய திகதி என்ன? செப்டம்பர் 9. என்ன நேரம்? 9:30. செப்டம்பர் 8ஆம் தேதி அவளுக்கு ஏதாவது வினாத்தாக்களுக்கு தோன்றினாலா? அது அன்று ஞாயிற்றுக்கிழமை என்று அவர் சொல்றார். அப்ப இந்த இடத்துலதான் இப்படியான உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது விடுதலை புலிகளுடைய காலத்தில் விடுதலை புலிகள் புதைச்சிட்டு போறோம்னு சொல்லி கேள்வியை டிஃபென்ஸ் கவுன்சில் போடுறாங்க. இதற்கான மறுமணி மிக மிக முக்கியமான யாழ்ப்பாணத்தில் இயங்கி வந்த பல்வேறு போராளி குழுக்கள் பற்றி 5ஆம் எதிரியின் சட்டத்தரணியால் பிரான்சிஸ்கா பரந்த அளவில் குறுக்கு விசாரணை செய்யப்பட்டார். போலீசாரினரும் இராணுவத்தினரும் கட்டுப்பாட்டில் யாழ்ப்பாணம் இருந்த நேரத்தில் சாட்சியம் அளித்த சாட்சி அப்பிரதேசத்தில் முன்னர் ஆயுதம் தாங்கிய போராளி குழுக்கள் சுதந்திரமாய் இயங்கியதாய் தெரிவித்தார். இந்த கொலைக்கு அவர்களோடு விடுதலை போராட்டத்தினுடைய இந்த குழுக்களோடு தொடர்படுத்துறதுக்காக யாழ்ப்பாணத்துல பல போராட்ட குழுக்கள் இருந்ததுன்னு சொல்லி அந்த வீதத்தை முன்னிட்டு வைக்க அவருடைய சாட்சியம் சுதந்திரமாய் இயங்கியதாக தெரிவித்தார். பிரதிவாதிகள் தரப்பினால் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு பதிலளிக்கையில் ஒரு பாடசாலை அதிபர் என்ற வகையில் தன் சொந்த அனுபவத்தின் அடிப்படையில் தமது அமைப்பு பணிகளில் பயன்படுத்துவதற்காக போராளி குழுக்கள் ஒருபோதும் பாடசாலை சிறுமிகளை கடத்தி செல்லவில்லை என கூறினார். சரிதானே? இதுக்கு பிறகு கௌதமி என்ற சக மாணவி விசாரிக்கப்படுகிறார். அது அந்த அந்த இங்க போன விஷயம், அங்க அந்த பிள்ளையோட செத்த வீட்டுக்கு போயிட்டு இந்த தங்கமாலை கதையை அப்ப சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த தங்கமாலை எப்படி ஈடுபடுது என்று சொன்னால், இந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை நாங்கள் கொஞ்சம் அவதானிச்சா இந்த தங்கமாலை அவங்கள கழுத்துல இல்லை, பொடியே எடுக்க இல்லை. அப்ப இப்ப இந்த தங்கமாலை எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்க வழிபுடைக்குள்ள தங்கமாலை வருது சிறைச்சாலையில இருந்து சிறைச்சாலை அத்தியட்சர் கையால் வருது. அப்ப சிறைச்சாலை அத்தியட்ச கையுக்கு போன தங்கமாலை 1ஆம் எதிரிகிட்ட இருந்து உங்களுக்கு தெரியும், செல்லுக்குள்ள போடுறோன்னு சொன்னால் நகைகள் பெல்ட் எழுதுற போலீஸ் செல்லுக்கு போடுறோன்னு சொன்னாலே சகலதையும் கலட்டி நீங்கள் தூக்கு தொங்குற அளவுக்கு ஒன்றுமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. கத்தி பிளேட்டு பேர்ஸ்ல இருந்து சகலதையும் எடுத்து உருவி போட்டுதான் உங்களை கொண்டு அந்த செல்லுக்கு போடுறாங்க. இது மாதிரி தான் அங்கே. அப்ப இவருடைய சிறைச்சாலையில இருந்து அது எடுக்கப்படுது என்று சொன்னால் இவர போலீஸ் அந்த பொறுப்பதிகாரி புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்து போலீசாரிடம் கையளித்து அதுக்கு பிறகு அந்த ப்ரொசீஜர் நடக்கக்குள்ள எங்க அந்த நகை இருந்திருக்கு என்ற கேள்வி நியாயமாப்படுகிறது. என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், போலீஸ் காவல் இருப்பார். பிறகு அதுக்கு பிறகு அங்க கொண்டு வரணும், கொண்டு வந்த பிறகு அங்க எங்க ரிமாண்டுக்கு அறிவிச்சதுக்கு பிறகுதான் நாங்கள் போலீஸுக்கு போவோம். அப்ப இந்த 3 நாட்களும் இல்லாத இந்த நகை ஏதோ ஒரு பொது போலீசாருடைய ஒத்துழைப்பில் இவருடைய கஸ்டடியில இருந்து சரி இது போய் சிறைச்சாலைக்கு போனதுக்கு பிறகு கோர்ட்டுல அனுமதி எடுத்து அந்த நகைகளை மீட்டு தன்னுடைய தம்பியார் ஒரு வெளிக்கடை பிரசன்ல இருந்ததாக சொல்லப்படுது. பாதுகாப்புக்காக வழக்கு மிஞ்சதான் நடந்தது. அப்ப மாசத்துக்கு 2 முறை குடும்பத்தில் 7 பேர், சரியான கஷ்டம். அப்ப ஒன்றும் செய்ய இயலாது, வந்து போகவும் இயலாது. அப்ப சகோதரியும் அவரும் வருவதாகவும், ராஜபக்சவனுடைய ஒரு சகோதரர் அவர் போகைக்குள்ள இந்த நீதிமன்றத்தின் கட்டளையில் எடுத்த இதை சிறை அதிகாரி சிசிலி என்கிற பெயருடைய ராஜபக்ச அவர் தம்பி எடுத்துக்கொண்டு போறார். கொண்டு போய் மாவத்தகம இல்ல இருக்கிற பவுனிங் சென்டர்ல அதை 3 மோதிரம், ஒரு தங்க மாலை, இன்னும் ஒரு ஆபரணத்தோட என்ன அங்க விடுவிச்சது 3 தங்க மோதிரம், ஒரு லேண்ட்ஸ்கோப்பு, 3 தங்க மோதிரத்தோட. நான் சேத்தராவையில ஒரு அரச பணி நிமித்தம் முந்தைய அரச வேலை இருக்கைக்குள்ள ஒருக்கா போனேன். ஆர்மி கேம்புக்குள்ள போய் இருக்க வேண்டி போச்சு. பார்த்தா இருக்கிற வீடுகள் ஆர்மி கேம்ப் யூனிட்ஸ் அத்தனையிலையும் இருக்கிற ஃப்ரிட்ஜுகளில் பார்த்தா யாழ்ப்பாண ஸ்டிக்கர்கள், தமிழ் ஸ்டிக்கர்கள் ஒட்டி இருக்கு. மக்கள் இடம்பெயர்ந்து இங்கே வந்த அப்புறம் அங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜுகள்ல இருந்து சகலதும் இப்படிதான் இங்கே சேர்ந்து.
சரிதானே? அப்ப இதுகளை நாங்கள் பார்க்கணும். அப்ப அவனுக்கு கொலை செய்தவனுக்கு வந்து இந்த நகையை அவன் சிறைச்சாலை அதிகாரிகிட்ட கொடுத்து, அவர் இவன் மகனுக்கு தம்பிக்காரன்ட்ட கொடுத்து, தம்பிக்காரன் சகோதரிட்ட கொடுத்து, சகோதரி தான் கொண்டு 9,500 ரூபாய்க்கு வீடு வச்சிருக்கிறான், மோட்கேஜ் நகை அடவு பிடிச்சிருக்கிறான். அந்த அடவுல இருந்து மீட்டு அது 12,000 ரூபாய் அடவு மீட்டதுக்கு செலவழிச்சதாக இந்த அவையெல்லாம் சாட்சி கொடுக்கணும். சகோதரி, மகன், தம்பி எல்லாருமே இதுல எதிராளிகள். இந்த நகை வந்து மீளவும் இந்த வந்து நான் நினைக்கிறேன் இப்ப அது விடுதலை செய்யப்பட்டிருக்கும் அந்த நகைகள் அதனை வெளியில் எடுக்கிறதுக்கு ப்ரொடக்ஷன்ல அனுமதி எடுப்பதற்கான சட்ட ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே இந்த தங்க மாலை வந்து இவர்கிட்ட இருந்து போனது இப்ப தங்க மாலையோட அவசியத்தது ஒரு பிரதான ஒரு சான்றாவரமாக இன்றைக்கு அந்த அந்த அது கஸ்டடி எப்படி போய் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த சட்டத்தில் இருக்கிற கூட்டையை நாங்கள் பார்க்கலாம். இதுக்கு பிறகு இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று சொன்னால், இதை நீங்கள் தயவு செய்து இந்த புத்தகம் நான் இதுல கலர் அடிச்சு வச்சிருக்கிறேன், சரிதானே? அப்ப வாசிச்சது சரியா 1.5 மணிக்கு நேற்று தான் மதுசூதன் நேற்று எடுத்தது. நான் ஒரு 10 மணிக்கு மேலே இருந்து ஒரு 11:30 12 மணிக்கு இடையில வாசிச்சு முடிச்சேன் இந்த புத்தகத்தை. ஏன்னு சொன்னால் இதில் ஏதாவது விடயங்கள் சொல்ல வேண்டியிருந்தால், பேச வேண்டியிருந்தால் என்னுடைய பணி அது ஆக இருக்க வேண்டும் என்று. ஆகவே அதுக்கு பிறகு சொல்ல வர விஷயம் இந்த தீர்ப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த சட்ட நுணுக்கங்கள் பற்றி, அதுல ஏஎஸ்டி சமர்ப்பிக்கிற அவருடைய சமர்ப்பணங்கள் பற்றி எல்லாம் அந்த விவரங்களை பதிவு செய்தது போட்டு இந்த சோமரத்ன ராஜபக்ச பேருந்து இந்த எனக்கு ஆக்களை எல்லாம் காட்டையில இது ரெண்டும் இவ்வளவும் இல்லை, இன்னும் ஆக்கள் இருக்கணும்னு சொல்லி 99ஆம் ஆண்டு தோல்லைக்கு திரும்ப 15 உடம்பு வெளியில வருது. இந்த 15ல வந்து 2 உடம்பு அடையாளம் காணப்பட்டது. ஒரு ரிப்பேர் ஷாப்ல வேலை செய்த 2 பேர். அதெல்லாம் இங்க தகவல்களாக இருக்கு. என்னுடைய கேள்வி இங்கே என்னன்னு சொன்னால், சோமரத்ன ராஜபக்ச அதுக்கு பிறகு இந்த தீர்ப்புக்கு பிறகு அவர் சுப்ரீம் கோர்ட்லையும் வழக்க போட்டு அங்க வந்து நீதிபதிகளும் பெரும்பான்மையினத்தை சேர்ந்தவர்கள், சட்டத்திறனிகள் 2 பக்கமும் தோற்றுகளும் பெரும்பான்மையினத்தை சேர்ந்தவர்கள், இந்த இராணுவத்தினராக இருந்து இந்த கொலையை நடத்தினவர்களும் அவர்கள் தான். அப்ப நாங்கள் இருக்கிறது இந்த சட்ட கட்டமைப்பில் சட்டமாதிபர் திணைக்கிறது ஒரு தமிழனாக இருந்தால் அந்த வழக்க விசாரிக்கிறதுக்கு அவருக்கு தகுதி இல்லையா? அவர் இருந்தால் அவர் கிருஷாந்தி குமாரசாமி பக்கத்தை எடுத்து விடுவாரா? அவர் அந்த பக்கத்தை எடுத்து விடுவார்கள் சொன்னால் நீங்கள் அந்த பக்கத்தை எடுக்க மாட்டீர்கள் என்ற உத்தரவாதத்தை எப்படி நீங்கள் எங்களுக்கு தாரியல்? சுப்ரீம் கோர்ட்ல 3 பேர் நீதிபதியா இருக்கிறவங்க இந்த தெரிவுகள் எப்படி இடம்பெறுகிறது என்ற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் மிக ஆழமா பார்க்க வேண்டிய விஷயம், சரிதானே? இந்த விஷயங்கள்ல தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். இந்த விடயங்கள்ல இருக்கிற அந்த கடைசி பகுதி வந்து மிக 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 முக்கியமானது. இந்த விடயத்துக்கு ஜட்மெண்ட்டுக்கு பிறகு ஒரு பகுதி சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் அதுதான் இந்த புத்தகத்தை கரி பண்றது, காவி செல்வதற்கான ஒரு தடயமாக இருக்கிறது. இந்த புத்தகம் எழுதினவருடைய நோக்கம் வந்து இந்த சோமரத்ன ராஜபக்ச இன்னும் இருக்கிறார் என்று சொன்னால், 2009ஆம் ஆண்டு அவர் இந்த ஒப்புதல் வாக்குமூலங்களை அளித்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த கட்டமைப்பு உண்மையானது நேர்மையானது என்று சொன்னால், இன்று வரை சந்திரிகாவுக்கு பிறகு 4-5 வருஷம் இருந்த அடுத்த தேர்தலில் வந்து இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து முடியக்க 2004ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்கு 4 வருஷம் இருந்தது. 99 ஆகஸ்ட் மாதம் இங்க 99 ஆகஸ்ட்ல தீர்ப்பு வருது ஹைகோர்ட்ல. அதுக்கு அப்பீல் வந்து சுப்ரீம் கோர்ட் ட்ரையல் பார் சொன்னால் அதுக்கான முறையீடு வந்து என்னடா கீழே 3 ஜட்ஜஸ் இருக்கிறபடியா அதனுடைய மேன்முறையீடு சுப்ரீம் கோர்ட் அதோட வழக்கு முடிஞ்சிடும். 2004ஆம் ஆண்டு பட்டு போகுது. அந்த வழக்குல சிராணி பண்டார் நாயக்கா உள்ளிட்ட 5 பேர், இங்க 3 பேர் இருந்தா அங்க 5 பேர் வரும். 5 பேர் இருந்து இந்த வழக்கு தீர்ப்பை கொடுத்து அவர்கள் கன்ஃபெஷன் என்றது மிக அதுலதான் நான் அதை பொறுத்த ஆரம்பிச்சேன். இந்த ஒப்புதல் வாக்கு மூலத்தை உச்ச நீதிமன்றம் சொல்லுது. அங்க ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க, டிஃபென்ஸ் கவுன்சில். இவர்கள் ராணுவத்தில் இருக்கிறவர்கள் 4-5 டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க, ராணுவத்தில் இருக்கிறார்கள். இவர்களை ராணுவ நீதிமன்றங்கள்லாம் நீங்க விசாரிக்கலாம், இவர்களை இப்படியான விஷயங்கள்ல விசாரிக்கிறாங்க. அது அந்த ஒப்ஜெக்ஷன் ஓவர் பண்ணப்படுது. அதுக்கு பிறகு இந்த இவர்களுக்கு நீங்கள் ட்ரையல் பார் கொண்டு இயலாது, நீங்க ஜூரி ட்ரையலோட தான் போட ஒன்ற ஒப்ஜெக்ஷன். ட்ரையல் பார் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், ஃபேக்ஸ் லோ கனெக்ட் பண்ணி ஜட்ஜஸ் இருக்கிற இடம். இப்படி இந்த ஒப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் ஓவர் பண்ணப்பட்டு கொண்டு போயிருக்க கன்ஃபெஷன் வந்து பலோத்காரமாக பெறப்பட்டதுன்னு சொன்னால் அதுல நீங்கள் சாட்சியமாக அதை எடுக்கலாம். உங்களுக்கு தெரியும், கன்ஃபெஷனை வந்து பலோத்காரமாக ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்றை அழுத்தத்தின் நிமித்தம் பலோத்காரத்தின் நிமித்தம் பெறப்படுகிற போது அது சான்று தகுதியை இழக்குது. அப்ப அது சொல்லப்படுகிறது. அங்கே விசாரிக்கப்பட்ட இடத்துல நீதிமன்றம் அந்த ஒப்புதல் வாக்கு மூலமாக இவர்கள் கொடுத்த விடயங்களை நிராகரிக்கிற ஒரு கட்டளையை இதில் ஆக்கியது. இவர்கள் கொடுத்தது வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் போலீஸ் உயர் அதிகார இன்ஸ்பெக்டர் ஒருவருக்கு தான் அது கொடுக்கப்படுது.
அப்ப சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவாக அந்த விடயங்களை நீங்கள் இந்த இந்த ஒப்புதல் வாக்கு மூலம் பெறுகிறவர்கள் சட்டத்துக்கு தடைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எங்களை கண் வாக்கு மூலம் எங்களுக்கு கொண்டு போய் எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் கம்பியில முள்ளு ஒரு அயன் பார்ல கம்பியில முள்ளு கம்பி வயர சுத்தி அதை ஆண்டிய பின்பகுதியால செலுத்தி வலையில சித்திரவதை நடக்கிற வகையில நடக்கிறது வந்து கன்ஃபெஷனுக்கு நாங்கள் சொன்னாலும் அந்த வாக்குமூலத்தை நாங்கள் சொன்னால் ராணுவம் எங்களுக்கு அது உண்மையில ராணுவம் இந்த விடுதலை புலிகளுடைய குற்றச்சாட்டில் இருக்கிற அத்தனை ஆவணங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா விடுதலை புலிகளுடைய குற்றச்சாட்டுல ஒப்புதல் வாக்குமூலம் பேப்பர் ஒன்றுல சைன் பண்றதுக்காகவே தான் அனைத்து இதுல நான் இந்த பிரிண்ட் அவுட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அனைத்து சான்றுகளும் இதுல பின்னால தனியா இந்த 70 சான்றுகளும் ஆக்களுடைய பேர் விவரங்களோட இருக்கு. அதுல என்ன தேவையான பகுதிகளை மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அது நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல தேவையில்லை. ஏன்னா இந்த பெண்கள் தங்களை பாலியல் வல்லுறவுக்குட்படுத்துற இந்த விஷயங்களை அவர்கள் மிக கடுமையான அந்த இந்த 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 இது ஒரு பேட்டர்ன். அதாவது நாங்கள் இங்க பொருத்தி பார்க்க வேண்டிய விஷயம் இந்த ராணுவ கட்டமைப்பு ஸ்ரீலங்காவினுடைய ராணுவ கட்டமைப்புல இந்த கட்டளையிடும் அதிகாரிகள் என்று சொல்லப்படுகிற வகையில் இருக்கிறவர்கள் வந்து கட்டளை பிறப்பிக்க இல்லை, கீழே இருக்கிறவர்கள் எல்லாம் செய்துட்டார்கள் என்று சொல்ல வருகிற இந்த மிதவாதிகளாக இன்றைக்கு பல பேர் வந்திருக்கணும். அங்கேயும் கிருஷாந்தியை செய்தது ஒரு கீழே இருக்கிறவர்கள்லாம் இராணுவத்தில் இது நடக்கவில்லை என்று சொன்னார். உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு அவர் சோமரத்ன ராஜபக்ச இந்த சான்றாதாரங்களை சொல்லி இந்த விடயங்களை சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் இன்று வரை இனி அவர் இன்றைக்கு 30 வருஷம் கடந்திருக்கிறார். 96 என்று சொன்னால் 29 வருஷம் கடந்திருக்கிறார். நேற்று சாப்பிட்ட சாப்பாட்டை சொல்ல முடியாதவர்களாக நாங்கள் இருக்கிற போது இதென்ற சான்றாதாரங்களை நாங்கள் முன்னோக்கு கொண்டு வாரது என்பது என்ற வீட்டை களவு நடந்தது. களவுல 3 பேரை பிடிச்சாங்க, கையும் மெய்யுமா பிடிச்சாச்சு. அப்ப பெயில் கொடுக்க இல்லை, ஏனென்றா அவன்கிட்ட கைக்குண்டு கொண்டு இருந்தாங்க. அப்ப சாட்சியம் பெறுது ஹைகோர்ட்டுக்கு, அப்ப பிணையிலேன்னு சொன்னா ஹைகோர்ட்ல அப்பாவுக்கு சாட்சியம் பிறகு 81 வயசு. 9 வருஷத்துக்கு பிறகு ஆக்களையும் தெரிய இல்லை, சாட்சியம் கொடுக்கறதுக்கும் அவருக்கு உரிய அந்த மெமரி இல்லை. இப்ப 89 வயசு. அப்ப நாங்கள் இன்றைக்கு காணாமல் ஆக்கப்பட்டவர்களாக இதுல கையெழுச்சி இந்த விஷயங்கள்ல இருக்கிற பலர் வந்து என்னுடைய பாடசாலை நண்பன் தெல்லிப்பளை ஜூனியர் கல்லூரி பல்கலைக்கழகத்துல படிச்சு கொண்டிருந்த பொழுது சோமஸ்கந்தன் என்கின்ற பையன் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாயிருந்தார். இப்போ யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே என்னோடு அவர் காமர்ஸ் செய்தார், நான் சயின்ஸ் செய்தேன். அப்ப அவர் பல்கலைக்கழகத்துக்கு போறதாக சொல்லி 96ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்துக்கு வந்தா செம்மணியில அவர் காணாமல் போட்டார். பல்கலைக்கழகத்தில் அவர் போய் சேர இல்லை. பல்கலைக்கழகத்தில் ஹாஸ்டல்ல இருந்து படிக்கிற இந்த ராணுவ நெருக்கடிக்காக ஹாஸ்டல்ல இருப்பதும் லீவ் நாட்களில் வந்து போறதாக இருந்து போனவர் வரையில தாய் இப்ப இல்லை, தாய் உயிரோட இல்லை. அப்ப இன்றைக்கு அந்த நீதியை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. வவுனியாவினுடைய அந்த யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலரா இருந்தவருடைய மிக நெருங்கிய உறவினர், என்னுடைய சம வயதை ஒத்தவர்கள். ஆகவே இவ்வாறு அந்த வயசு என்று சொன்னால் எல்லாம் 24, 25, 26 வயசுக்குள்ள இருக்கிற நேரங்களில் நடைபெற்ற இந்த விஷயம். இதுல நான் இன்னும் இந்த கிருஷாந்தி குமாரசாமியோடு இந்த விடயத்தை நிறுத்துவதற்கு இந்த சர்வதேச சட்ட விஷயங்கள் ஏற்பாடுகளை இதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு நிச்சயமா இருக்கிறது. பல தகவல் இருக்கிறது. இங்க இதை விசாரிக்கப்படாமல் இருக்கிறதுல நீங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையின் சட்ட அமைப்பு இதுல என்கிட்ட இருக்கு. இலங்கையில் இருக்கிற அனைத்து புதகுடிகளும் சம்பந்தமான விவரம் பட்டியலிடப்பட்டு இந்த புதகுடிகளில் தோண்டப்பட்டு மாத்தளையில தோண்டப்பட்ட புதகுடியினுடைய அந்த வரலாற்றை நீங்கள் தயவு செய்து விளங்கிக் கொள்ளணும். அதுவும் பப்ளிக் டொமைன்ல இருக்கு. அதை போய் எடுத்து வாசிங்கோ. ராஜ்குமார் சோமதேவ் என்று சொல்லப்படுகிற இந்த தொல்பொருள் தடவியல் தொல்பொருள் ஆய்வாளர் இந்த ரிப்போர்ட் யாரும் வாசிக்க முடியும். அவர் சொல்லுகிறார் இந்த ஜேவிபியினுடைய இந்த 88, 89ஆம் ஆண்டு கொலை வந்து அந்த இதுக்கு வந்து அந்த படை யூனிட்டுக்கு அன்றைக்கு தலைமை தாங்கினது வந்து கோட்டபாய ராஜபக்ச. அவர் ஆட்சியில இருக்கிறார். இந்த இது தோண்டப்படை அவருடைய கடைசி கொன்க்ளூஷன்ல அவர் சொல்ல வருகிறார், இது 88, 89ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே நடந்ததாக இந்த சான்றுகளை வச்சுக்கொண்டு எனக்கு சொல்ல முடியும், ஒரு அனுமானத்துக்கு வர முடியும். மிக கச்சிதமாக இந்த விடயங்களை பார்க்கறதுக்கு கார்பன் டேட்டிங் டெஸ்ட்டுக்கு புளோரிடாவில் இருக்கிற இந்த நிறுவனத்துக்கு அனுப்புங்கோ என்று சொல்லி இந்த ரெண்டம் பேசிஸ்ல சாருக்கு தெரியும். இதை இன்னும் ஆழமை ஒரு 150 எழுத்து இருக்குன்னு சொன்னா அதுல ஒரு 2 எத்தனை எடுக்க வேணும்ன்றது அங்க இருக்க வேண்டிய கணிக்கப்பட்ட விஷயங்கள் அது எடுத்து அங்கே அனுப்பப்படுது. அது வெறும் டேட்டா பிக்ஸ் பண்ணி 50ஆம் ஆண்டு லங்கா ஈவியூஸ்ல போய் இப்போ அடிச்சு பாத்தீங்கன்னா சான்று ஆதாரங்கள் பெறும். இந்த உடலங்களுக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா கஸ்டடி வந்து ஸ்ரீலங்காவுடைய ராணுவ செயலாளராக இருந்து அதுக்கு முதல் இந்த மேஜர் தரத்துல இருந்து ராணுவத்தை வழிநடத்தி கொண்டிருந்த ஒருவருடைய குற்றச்சாட்டு இருந்தபடியால் சாட்சியங்கள் இப்படித்தான் நடந்திருக்கு. ஒரு சுடலையில போய் 50ஆம் ஆண்டு இருந்த உடலங்களை தோண்டி எடுத்து அதை பேக் பண்ணி புளோரிடாவுக்கு அனுப்பப்பட்டு அந்த விஷயங்களை கொண்டு வந்து சொன்னாங்களா இது 50ஆம் ஆண்டு காலப்பகுதி. ஆகவே ஜேவிபியினுடைய இன்சரக்ஷன்ல நடந்த பிரச்சனை இல்லை என்று அந்த வழக்கு கிளப்பு போட்ட வரலாறு இருக்கிற ஒரு சட்ட தொகுதிக்கு தான் நாங்கள் பார்க்கிறோம்.
இன்றைக்கு திரும்ப குருக்கள் மடம் மட்டக்களப்பில் அதே போல மாத்தலை இது தோன்றினபடியே அது எல்லாத்தையும் திரும்ப தோண்டுமோன்னு சொல்லி அதுக்கு நீதி கேட்டு ஒரு பயணம் நடக்குது. நாங்கள் அந்த நீதி விசாரணைக்கு இன்றைக்கு நாங்கள் தடையாக இருக்கக்கூடாது. அதற்கான சகல ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்க வேண்டும். இதுல நீங்க இந்த கால ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது சந்திரிகா அம்மையாருடைய காலப்பகுதியை நாங்கள் கட்டாயம் பார்க்க வேணும். இந்த காலப்பகுதி முருகேசு பிள்ளை கோணேஸ்வரி, உங்களுக்கு தெரியும் கோணேஸ்வரி கொலை வழக்கு என்று சொல்லி அந்த நேரங்களில் பிரபல்யமாக எல்லா இடங்களிலேயும் அரட்டப்பட்ட ஒரு வழக்கு. முருகேசு கோணேஸ்வரி was a minor Sri Lankan Tamil woman who was raped and killed on 17 May 1997. இது நடந்து 8-10 மாசத்துக்குள்ள கோணேஸ்வரிக்கு நடக்குது. சரிதானே, கோணேஸ்வரின் சித்திரவதைகள் எல்லாத்தையும் பட்டியலிட்டு போட்டு according to her neighbors she had a history of problems with the Central Camp Police in the Kalmune district in Eastern Province. சரிதானே, அப்ப கல்முனை சென்ட்ரல் கேம்ப்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அங்க அம்பாறையில மிக பிரபல்யமான சித்திரவதைகளுக்கு பேர் போன கேம்ப் தான் இந்த சென்ட்ரல் கேம்ப். எப்படி இந்த சான்றுகள் அழிச்சிருக்கிறாங்க நேக்கட் என்று சொல்றது எல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். It is reported that her rapist killed her by exploding a grenade on her abdomen, thus destroying the evidence of any rape. சரி, இது கோணேஸ்வரியோட கதைச்சு முடிச்சு நாங்கள் இன்றைக்கு திரும்ப கிருஷாந்தி அவர்கள் என்னுடைய கைகளில் இந்த சான்றாதாரங்களோட இருந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் எங்களுக்கான பணி என்ன என்பதுதான் நான் நினைக்கிறேன் இந்த புத்தகத்தின் ஊடாக நாங்கள் சொல்ல வழிகிற அல்லது பேச விளைகிற விஷயம். இதுக்கு பிறகு இளைய தம்பி, அதுக்கு பிறகு கமலிட்டா என்ற ஒரு பெண்மணி மன்னார்ல காலாமலாக்கப்படுறார். ஸ்ரீலங்கன் தமிழ் ஒன் who was gang raped and killed on 12th July 1999. சந்திரிகா அம்மையாருடைய முதலாவது டேர்ம்ல நடக்குது. became according to her mother Sebastina Camelita at the age of 17 joined the LTT. LTT-ல இருந்து ஏன் LTT-ல சேர்றான்றதுக்குமான காரணங்கள் சொல்லப்படுது. 2 மகன் தம்பிமார் அவருடைய சகோதரங்களை புலிகள்ல இருந்து இருந்த காரணத்துக்காக தேடி சுட்டுக் கொண்டதுக்கு பிறகு அவ இந்த புலிகள் இயக்கத்தில் சேர்றா. murdered by government aligned militias. She eventually left her rebel group. She had surrendered to the Sri Lanka police about month before her murder. இப்படியே சொல்லிக் கொண்டு வந்து the coroner in Manna அந்த சடலத்தை பரிசோதிச்சு செய்த coroner சொல்றார், documented evidence of rape and sexual violence including bites on her breast and lips. She had been shot through her vagina. இந்த சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கிறவர்கள் இன்றைக்கு நாட்டில் என்ன நடந்திருக்கு, இந்த இனத்துக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கிறதுகளை வந்து நாங்கள் பேச பூர்வமா இந்த செம்மணியில வச்சு இல்லையா. சாரதாம்பாள் இதெல்லாம் இவ மன்னார், இது மூடுதி ஒரு குருக்கள் ஐயாவுடைய மகள் தெரியும் உங்களுக்கு, சாரதாம்பாளுடைய படுகொலை. சாரதாம்பாள் சரவணபவானந்த குருக்கள் 28 டிசம்பர் 1999. இதுதான் சந்திரிகா அம்மையாருடைய காலப்பகுதியில் நடந்த இந்த கலைகள் காணாமலாக்கப்பட்ட நீங்கள் அந்த மேக்ஸ்வெல் பரணகமண்ட அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா 16,494 பேரை அறிக்கை இருக்கு. நாங்கள் ஏற்கையில்ன்றது வேறு. அந்த 14,494 பேர்ல ஒவ்வொரு மாவட்டம் வயசா இருக்கு. ஒவ்வொரு வருடம் 83ஆம் ஆண்டுல இருந்து அவர்களுக்கு அந்த 2013 வரையில பார்க்க சொல்லி கொடுத்த அந்த ஆணையின்படி 16,494 பேர்ல 14,500க்கும் மேற்பட்டவர்கள் வந்து வடக்கு கிழக்கை சேர்ந்த ஆக்கள் என்று சொல்லி பட்டியலிட்டு இபிஆர்ல இபிடிபியால கருணாவால மற்றது ஆமியால ஏஆர்ஃபோர்ஸால 83ல இருந்து ஒவ்வொரு ஆண்டுக்கும் இத்தனை பேர் என்று சொன்னதும் இன ரீதியாக முஸ்லீம்கள் எத்தனை பேர், தமிழர் எத்தனை பேர், சிங்களவர் எத்தனை பேர் என்று சொல்லி இன ரீதியாக மட்டக்களப்பு, அம்பாறை, திருவோணமலை, யாழ்ப்பாணம் இந்த விவரங்கள் எல்லாம் பட்டியப்படுத்தப்பட்டதுல இன்றைக்கு 14,500 பேர் காணாமலாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி மேக்ஸ்வெல் பரணகம ஜனாதிபதி ஆணைக்கூட சொல்லுது என்று சொன்னால் வெறும் நம்பர்களை எடுத்து போட்டு பதிவு செய்து கொண்டு போடுறதுக்கு இல்லை. இந்த இதுகளுக்கான விசாரணைகளை யார் கேட்கிறது? சிங்கள அரசிட்ட. அங்கதான் இந்த நீதி நான் நினைக்கிறேன் கிடக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு கிருஷாந்தி குமாரசாமி பேசப்படுவதற்காக இந்த வன்மம் என்ற நூல் வருகிறது என்று சொன்னால் அங்கதான் நான் கொதி பார்க்கணும். அப்ப இவ 500 மீட்டருக்கு அங்கால இருக்கிற நெவல் பேஸ்ல இருந்து தான் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. அப்ப அவனுடைய அண்டர் பேண்ட் அவளுடைய வாயில திணிச்சு that forcible sexual intercourse had taken place. சரிதானே, இதுதான் அங்க சான்றாதாரமாக சொல்லப்படுது. இதனை செத்தவட்டுக்கு நிமல்கா பெர்னாண்டோவும் வாசுதேவ நாணயக்கார உள்ளிட்ட இந்த தலைவர்கள் இடதுசாரி தலைவர்கள் போறதாக அந்த வரலாற்று சொல்லப்படுது. கடைசி 2001 விஜயகலாநாதன், இளையநம்பி தர்ஷினி என்று சொல்லி இப்படி வரலாற்றில் பறந்து விரிந்து கிடக்கிற இந்த பாலியல் வல்லுறவுல நீதி என்னன்னு சொன்னா
தயவு செய்து வழங்கிக் கொள்ளுங்கள். இதில் தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய அந்த உரையை நான் முடிவு கொடுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், ருவாண்டா உலகத்திலேயே 2 சர்வதேச விசேட குற்றவியல் தீர்ப்பாயங்கள் இடம்பெற்றிருக்கிறது வந்து இந்த 2002க்கு பிறகு ICC என்று சொல்லப்படுகிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு பிறகு இன்னும் அட்ஹாக் ட்ரைபுனல் என்று சொல்லுகிற அந்த விடயத்துக்குரிய விசேட தீர்ப்பாயங்கள் உருவாக்கப்பட இல்லை. இதெல்லாம் 2002க்கு முன்னான காலப்பகுதியில் யூகோஸ்லாவியாவிலையும் ருவாண்டாவிலையும் நடந்தது. ருவாண்டாவில் நடந்த இந்த அந்த விசேட தீர்ப்பாயத்தினுடைய தலைவியாக நவநீதம் பிள்ளை அம்மையார் அவர்கள் இருந்தார். அது முடிச்சு கொண்டுதான் நம்ம ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்கு வர சட்டத்திறனியா நான் நினைக்கிறேன் என்னுடைய கடமையும் கூட. இந்த நவநீதம் பிள்ளை இருந்தா என்ன செய்தா எங்க போனான்னு சொன்னா ஏன் மாட்டி அட்டி சரியை போட்டா ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அந்த கமிஷன் இதுக்கு ஏன் பேங்கி மூன் எக்ஸ்பர்ட் பேனலுக்கு தருஸ்மனை போட்ட தருஸ்மன் வந்து இந்த உடலகம கமிஷன் என்று சொல்லுகிற இந்த உடலகம கமிஷன்ல 15 விடயங்கள் பாரப்பட்டப்பட்டிருந்தது. இது வந்து 17 பேரை கொலை செய்த ஆக்ஷன் ஃபார்ம் என்ற உடலகம ரிப்போர்ட். இப்படி 17 விஷயத்துக்கு எடுத்தது. இது திருவோணமலை கடற்கரையில இது பார்லிமெண்ட்டுக்கு சப்மிட் பண்ண ரிப்போர்ட். 5 பேரை கொலை செய்து அறிக்கை இருக்கு. 5 பேரை கொலை செய்து அந்த இந்த விசாரணை செய்ததுக்கு ஜஸ்டிஸ் பகவதி தலைமையில 12 பேர் நிபுணரா வந்த இடத்துல இந்த தருஸ்மன் பார அந்த தருஸ்மன் இலங்கையில வந்து இந்த விஷயங்கள்ல வரையல. அப்ப சட்டமாதிபராக இருந்தவர் CRD சில்வான்னு சொல்லி LLRCல தலைவராக இருந்த பின்காலத்தில் LLRCக்கு தலைவராக இருந்தவர். இந்த சட்டமாதிபர் சொன்னார், இந்த பகவதி தலைமையிலான இமினன்ட் ஜூரிஸ்ட் வந்து பயஸ் பக்க சார்பானவர்கள். நீங்க சண்டே லீடரை எடுத்து பாத்தீங்கன்னா பக்கமா இந்த அடிபாடு போய் கொண்டிருக்கு. இந்த அப்ப இதுல ஒரு கட்டத்தில் அவர்கள் தொழில் செய்ய முடியாமல் வெளியில விட்டுட்டு போயிட்டு இந்த நிபுணத்துவத்தை வைக்கி வழங்கி ஜஸ்டிஸ் பகவதி உலகம் பறந்து சர்வதேச பேர் போன ஜஸ்டிஸ் பகவதி ஐயாவை கொண்டு ஆரம்பித்த அந்த இதுல தான் மாட்டி அட்டிசாரி வந்தார். அதனாலதான் பேங்கி மூன் இந்த ஸ்ரீலங்கா சம்பந்தமான ஒரு படிப்பினை வரைக்கும் இருக்குன்னு சொல்லி நியமிச்சதுதான் 40,000 மக்கள் கொல்லப்பட்டார் என்று சொல்லி அவர் அந்த அறிக்கையை போடுறார். மாட்டி அட்டிசாரியும் வந்து பின்னால பாத்தீங்கன்னு சொன்னா இனப்படுகொலை செய்த நாடுகளை சுதந்திர நாடுகளாக விடுதலை செய்த பல நாடுகளுடைய அந்த ஆணைக்குழுக்கள்ல இருந்தவர் தான் பின்லாந்துடைய முன்னாள் அதிபராக 2 தடவைகள் இருந்த மாட்டி அட்டிசாரி. அவரே நவநீதம் பிள்ளை அம்மையார் இங்க வந்து போய் நியமிக்கிறார். இது சரிவர போறேன். மர்வின் சில்வாவை உங்களுக்கு தெரியும். மர்வின் சில்வா அமைச்சராக இருந்து சொல்றார், அந்த அம்மையாரை மிக கீழ்த்தரமாக இழிவுபடுத்தினார். நீ இங்க வந்து மனித உரிமை விடயங்கள் எல்லாம் தலைப்போட இல்லாது உனக்கு திருமணம் தான் பிரச்சனைன்னு சொன்னா உன்ன திருமணம் 2ஆம் முறையா திருமணம் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு அமைச்சராக இருந்த இந்த விஷயங்கள் எல்லாம் படிச்சு கொண்டு போய் அவ இந்த மாட்டி அட்டிசாரியை போடுறார். அவர் 79ஆம் ஆண்டு டெப்யூட்டி செக்ரட்டரி ஜெனரலா இருக்கீங்கள சவுத் ஆப்பிரிக்கால இருந்து நமீபியா போன வரலாற்றை பார்க்கணும். பேருந்து யூகோஸ்லாவியாவில இருந்து இந்த 6 தேசங்கள் உருவாகி கொசோவோ போன வரலாற்றுக்கு அவர் கூட்ட அந்த அறிக்கையை நீங்கள் பார்க்கணும். இவ்வாறு இருக்கிற ஒருவர் வர எங்க இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சன். அந்த நவநீதம் பிள்ளைதான் இந்த ஹுட்டு டட்சி இனத்துக்கு இனப்படுகொலை என்று சொன்னால் என்னன்னா ரோம சாசனம் என்று சொல்லுகிற ரோம் ஸ்டாட்யூட்ல 5ஆம் 6ஆம் 7ஆம் கொலைகளை பற்றி சொல்லியிருக்கு. 5வது வந்து ஜினோசைட் war crimes, 6 வந்து crimes against humanity, 7வது உறுப்புல வந்து ஜினோசைட் என்ன அதுண்ட 6 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 7வது விடயம் உண்டு அவ சேர்க்கிறார். இந்த தீர்ப்பின் மூலமாக உங்களுக்கு தெரியும் சட்டம் சொல்லும் சில விஷயங்கள் தீர்ப்பின் மூலமாக சட்டமாக்கப்படும். பிரசிடென்ட் என்று சொல்றார்கள். முத்தீர்ப்புகள் சட்டங்கள். இதுதான் சட்டத்தில் இருக்கிற விஷயம். அப்ப இந்த ஹுட்டு ஆட்சியில் இருந்த ஹுட்டு இனம் எங்க ருவாண்டாவில டட்சி இனத்து பெரும்பான்மை இனத்து பெண்கள் மீது இழைக்கப்பட்ட பாலியல் வல்லுறவு இனப்படுகொலைக்கு சமனானது என்கின்ற தீர்ப்பை அந்த ருவாண்டாவினுடைய தீர்ப்பாயத்திலிருந்து கொடுக்கிறார். சரிதானே? இது சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட ஒன்று, தீர்ப்பின் மூலமாக சேர்க்கப்பட்ட ஒன்று. அங்க இருக்கிற அந்த 6 விஷயத்திலே நீங்க இதை பார்க்க மாட்டீங்க. 7வது விஷயமாக அதை நான் நீங்க என்ன அவருடைய அந்த தீர்ப்புல இந்த சொல்லப்பட்ட விஷயத்தை எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவார்கள், அதை பிரித்தெடுத்து கொண்டிருக்கிறேன். அதோடு நான் என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். Indeed, rape and sexual violence certainly constitute infliction of serious bodily and mental harm on the victims and are even, according to Chamber, one of the worst ways of inflict harm on the victims as he or she suffers both bodily and mental harm. இப்படியே சொல்லிக்கொண்டு வந்தது. Rape of Tutsi women was systematic and was perpetrated against all Tutsi women and solely against them. A Tutsi woman married to Hutu testified before the chamber that she was not raped because her ethnic background was unknown. As part of the propaganda campaign geared to mobilizing the Hutu against the Tutsi women were presented as
sexual objects. This sexualized representation of ethnic identity graphically illustrates the Tutsi women were subjected to sexual violence because they were Tutsi. Sexual violence was a step in those process of destruction of the Tutsi, group destruction of the spirit, of the will to live and of life itself. It is genocide related findings. The court in the Akayesu case, இந்த இதனுடைய மேயராக இருந்தவர், ஆகாயசு என்பது அந்த ருவண்டாவினுடைய ஒரு நகரம், அதனுடைய மேயராக இருந்தவர் தான் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறார். ரூல் that the rape and other form of sexual violence constitute genocide in the same way as any other acts, as long as they were committed with the specific intent to destroy in whole or in part a particular group targeted as such. ஆகவே இந்த இடத்திலே தான் நான் நினைக்கிறேன் இந்த கிருஷாந்தி அவர்களுடைய இந்த படுகொலை என்பது ஏற்கனவே மதுசூதன் அவர்கள் சொன்னது போல தமிழர் என்கின்ற ஒரு அடையாளத்தை வைத்து இன்றைக்கு நான் இந்த பொருத்தப்பாட்டோடு சொன்ன இந்த குட்டு டாட்சி இனத்தினுடைய ருவண்டாவினுடைய அந்த தீர்ப்பாயத்தினூடாக புறப்பட்டிருக்கிற அந்த சான்றாதாரத்தோடு பார்க்கிற பொழுது நிச்சயமாகவே இவை அனைத்துமே இனப்படுகொலையினுடைய விடயங்களாக உள்வாங்கிக் கொள்ளப்பட வேண்டியவை. ஆகவே இந்த கிருஷாந்தி குமாரசாமியினுடைய இந்த விடயத்திலே நான் இந்த இடத்திலே குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது, இந்த புத்தகம் ஒரு பாரிய ஒரு அரசியல் நிவாரணத்தை பெறுவதற்கான தேடலுக்கான முயற்சியாக இது அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த புத்தகத்தை காலத்தின் கனதி கருதி பகவதா ஸ்ரீ ஸ்கந்ததாஸ் அவர்கள் இதை வெளியிட்டு அதனை விக்னேஸ்வரன் அவர்களோடு ஒத்துழைப்போடு தரவாலசிங்கம் ஐயா அவர்கள் இதனை கொண்டு வந்து இங்கே ஆக்கி இந்த சபையிலே வெளியிடுவதற்கு எடுத்த முயற்சிகள் காலத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டியது, தொடர்ந்தும் இந்த விடயங்கள் பேசுபொருளாக்கப்பட வேண்டியது. அந்த வகையிலே எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த இந்த ஏற்பாட்டு குழுவுக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி காண்டிவன் அவர்களே. இந்த வன்மம் கிருஷாந்தி இந்த கொலை வழக்கு என்ற நூல், இந்த நூல் இங்கு சில பிரதிகள் இருக்கின்றன. இந்த பிரதியினுடைய விலை 700 ரூபாய். நீங்கள் விரும்பியவர்கள் பின்னர் இந்த நிகழ்வு முடிந்தவுடன் எடுத்துக்கொள்ளலாம். இங்கு ஒரு அறிமுக உரை, ஒரு விமர்சன உரை, இந்த நூலை அடிப்படையாக கொண்டு அந்த நூலுக்கூடாக மேற்கிளம்புகின்ற இலங்கை சர்வதேச என்ற மட்டங்களில் இளையோடுகின்ற அந்த அரசியல் பின்புலங்களுடன் இந்த விடயங்கள் இங்கு பாரப்படுத்தப்பட்டுள்ளன. இவை மிக விரிவான உரையாடலுக்கு களமமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதில் சில புள்ளிகளை நீங்கள் உரையாடலுக்கு சில கருத்துக்களை சொல்ல இருந்தாலும் சரி, அல்லது சில உரையாடலுக்கான புள்ளிகளை திறந்து விட்டாலும் சரி, இது உங்களுக்கான ஒரு சிறிய நேரத்தை இங்கு நாங்கள் திறந்து விடுகின்றோம். ரெண்டமில்லையா, ஏதாவது நீங்கள் இதோட ஒட்டி சில கருத்துக்களை கூறுவது பொருத்தமாக இருக்கு. மனிதர்களின் உடல் செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கின்றன. நிச்சயமாக 500 உடல்களுக்கு மேலாக இருக்கின்றன. நானே ஒரு நூற்றுக்கணக்கான உடல்களை வைத்திருக்கிறேன் என்ற ஒரு வாக்குமூலத்தை அதன் அடிப்படையில் தான் செம்மணி இந்த அகழ்வாராய்ச்சி கடந்த 99ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதன் காரணமாக சுமார் 15 உடலங்கள் அடையாளம் காணப்பட்டன, தோண்டி எடுக்கப்பட்டன. பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த அகழ்வுகள் நான் நினைக்கிறேன் அரசியல் நிற்பதன் காரணத்தால் அது நிறுத்தப்பட்டு விட்டன. அதன் பிறகு மீண்டும் இந்த செம்மணி விவகாரம் சூடுபிடித்திருக்கிறது. ஏனென்றால் அதை அந்த செம்மணி என்பது ஒரு இந்துக்களின் மயானம். அது புதைகுழி அல்ல, அதாவது இறந்தவர்களின் மரணத்தவர்களின் உடல்கள் புதைக்கப்படும் மயானம் அல்ல, அது எரிக்கப்படும் மயானம், சுடுகாடு. அந்த சுடுகாடு நல்லூர் பிரதேச சபையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவர்கள் இந்த வழக்கமான சம்பிரதாயமான எரியூட்டல்களுக்கு பதிலாக கேஸ் சேம்பர் மூலமாக எரியூட்டல் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து அவர்கள்
அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கான கட்டிடத்தை கட்டும்போது தான் இந்த மனித எச்சங்கள் தென்பட்டது. அது தென்பட்ட உடனேயே சம்பந்தப்பட்டவர்கள் பாதி அந்த அந்த மயானத்தை சுற்றில உள்ள அந்த ஊர்க்காரர்கள் அவர்கள் வந்து நீதிமன்றத்திற்கு ஒரு வாக்குமூலத்தை கொடுத்து இந்த செம்மணி மயானம் திரும்பவும் தோண்டப்பட வேண்டும் என்ற அந்த கருத்தினை முன்வைத்ததன் பேரில் இப்போது நீதிமன்றத்தின் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தின் கட்டளையின் பேரில் அந்த விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட விடயம் என்னவென்றால் இவ்வளவு ஒரு பாரிய, அதாவது 500க்கும் மேற்பட்ட நாங்கள் அனுமானிக்கிறோம். அதன்படி அந்த இதற்கு முன்னர் செய்யப்பட்ட அந்த ஸ்கேனிங் என்ற ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு விடயத்தில் கூட நிறைய உடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கின்ற விடயம் இப்போது தெரிய வந்திருக்கிறது. இவ்வளவு விடயங்களையும் அந்த இத்தனை பெரிய தொகையான மனிதர்களை கொன்று குவித்து எந்த விதமான ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லை, அதாவது ஒரு சாதாரண விஷயம் போல் இதனை புதைத்து எல்லாம் செய்வதற்கு அவர்களுக்கு அதை செய்தவர்கள் மிகவும் ஒரு சட்டத்திற்கு மேற்பட்டவர்களாக, சட்டத்திற்கு பயப்படாதவர்களாக, சட்டத்தை பற்றி சிறிதேனும் கவலைப்படாதவர்கள் இருக்கின்றார்கள். அந்த படுகொலைகள் நடந்தது 1995 ஆண்டுக்கு பின்னர், அதாவது எல்டிடி இயக்கத்தின் அந்த கட்டுப்பாட்டில் இருந்த யாழ்ப்பாண குடாநாட்டிலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டி வந்தது 1995 ஆண்டின் ஜெயசிக்குரு நடவடிக்கைகள் பிறகு. அதன் பின் அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து முற்று முழுதாக வன்னிக்கு திரும்பி விட்டார்கள். அந்த 1995 ஆண்டிலிருந்து 2009 வரைக்கும் கேட்டு கேள்வி இல்லாமல், எந்த விதமான ஒரு மட்டுப்படுத்தல் இல்லாமல் அந்த முழு யாழ்ப்பாண தீவத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர். அதை பற்றி எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே அவர்கள் இவ்வாறு செய்வதற்கான ஒரு சட்டத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அதிகாரம் அவர்கள் கொண்டிருந்தார். இம்பியூனிட்டி என்று சொல்வார், அதாவது அவர்களை சட்டம் எதுவும் செய்யாது, சட்டத்துக்கு பயந்து நடக்காமல் அவர்கள் தாந்தோன்றித்தனமாக செய்யக்கூடிய ஒரு விடயம் இருந்தது. எனவே இப்போது அந்த இராணுவத்தினர் இதை செய்தார்கள் என்பதற்கான தடயங்கள் இப்போது வந்து கொண்டிருக்கின்றன. இதன் ஆரம்பத்தில் ஃபாதர் சக்திவேல் அவர் என்னிடம் ஒன்று கேட்டார்கள், இப்போது இதெல்லாம் நடக்கிறது, இது கொண்டு செல்லப்படுமா என்று. அது ஒரு 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 சிந்தனைக்குரிய விஷயம் என்னவென்றால், இவையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறேன் சட்ட ரீதியாக நடத்தி செல்லத்தான் வேண்டும். சிலர் சொல்கிறார்கள், இப்போது ஒரு புதிய அரசாங்கம் வந்திருக்கிறது, அவர்களுக்கு அவர்கள் இருக்கிறபடியால் தான் இந்த விடயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று. அந்த கருத்து எந்த அளவுக்கு சரி என்பது இனித்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும். ஆனால் அதற்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். சமீபத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் போக்கர் டர்க் என்றவர் வந்திருந்தார். அவர் வருவதற்கு இங்கு விஜயம் செய்வதற்கு முன்பே எத்தனையோ அமைப்புகள், ஆர்வலர்கள் இவர்கள் எல்லாம் கட்டாயம் நீங்கள் செம்மணி மனித புதைக்குழிக்கு கட்டாயம் நேரடி விஜயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை, கோரிக்கையை விடுத்திருந்தார்கள். அவரும் அதற்கு உடன்பட்டு அந்த செம்மணிக்கு நேரடி விஜயத்தை செய்து அதை ஒரு சைட் விசிட் என்று அவர்கள் ஒன்றும் ஆய்வு செய்ய போவதில்லை, ஆனால் நேரடியாக பார்ப்பதற்கு அவர் விருப்பம் தெரிவித்திருந்தார். இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சிம்பாலிக் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்று சொல்வார்கள். அவருடைய விஜயமே அதற்கான ஒரு பலத்த ஒரு பிரசித்தத்தை ஏற்படுத்திவிடும் என்பதனால் நாங்கள் எல்லோரும் அவர் கட்டாயம் விஜயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருந்தோம். அதற்கு வெளிவிவகார அமைச்சு, இலங்கை வெளிவிவகார அமைச்சு பாராளுமன்றத்தில் சொல்லும்போது நிச்சயமாக அவர் எங்கு வேண்டாலும் வரலாம், அதற்கான அனுமதி நாங்களே அவர்களை கொண்டு போய் அது விட்டு விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோலவே ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி, நீதி அமைச்சும் அது போன்ற ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தது. இவர் அப்போது அந்த வருவதற்கு முன் ஒரு விடயம் ஒரு ஆராயப்பட்டது என்றால், அந்த செம்மணி புதைகுழி நீதவானின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எனவே நீதவானின் அனுமதி இல்லாமல் எவரும் அங்கு உள்ளுக்கு செல்ல முடியாது. அந்த நேரம் அந்த ஆய்வு பணிகள்
ஒரு கிழமைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அப்போது அந்த களத்திற்கு அவர் செல்வதற்கு நீதிமன்ற அனுமதி தேவைப்பட்டிருந்தது. அதுக்கான அனுமதியை நாங்கள் ஒரு எதிர்பார்த்திருந்தோம். ஓஎம்பி, அதாவது காணாமல் போனவர்கள் சார்பான ஒரு அலுவலகம் அதை செய்யும் என்று. என்றால் அவர் ஒரு செமி கவர்மெண்ட் என்றபடியாக அவர் செய்யட்டும், அவர் செய்வார்கள் என்ற விடயத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அவர்களும் தயாராக இருந்தார்கள். ஆனால் அதுக்கு முதல் நாள் தான் ஒரு விடயம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இல்லை, நீங்கள் செய்ய தேவையில்லை, அது சட்டமா அதிபர் அட்டர்னி ஜெனரல் வந்து செய்வார். அப்போ எங்களுக்கு இதில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு ஒரு விடயம் தெளிவார். அதாவது அட்டர்னி ஜெனரல் வருவார் என்றால் இதில் ஒன்றும் நடக்காது. உடனே எங்களுடைய சட்டத்தரணியில் அங்கு அடுத்த நாளே சென்று நீதிமன்றத்தின் அனுமதியை கோரியிருந்தார்கள். அது அந்த சட்டத்தரணி நானும் ஒருவர். அது அப்போது அந்த அந்த விடயம் நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இத்தகைய ஒரு வேண்டுகோளை விடுத்தார். அதாவது ஐக்கிய நாடுகள் ஆணையாளர் வந்திருக்கிறார், அவர் நேரில் சென்று அதை பார்ப்பதற்கான அனுமதியை கோருகின்றோம். அதற்கு அவர் சரி, இதனை இந்த ஜேஎம்போ மற்றும் எஸ்பி அவர்களின் கருத்து என்னவென்று பார்ப்போம் என்று பின்னர் அது அந்த வழக்கு கூப்பிடப்பட்டது. அப்போது அந்த எஸ்பி, சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ், அவர்தான் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்த இருந்தார். அவர் சொன்னார், அந்த ஆணையாளர் நிச்சயம் வரலாம், ஆனால் அவர் கேட்டுக்கு வெளியிலிருந்து தான் பார்க்கறதுக்கு அனுமதியாளர், அதற்கு அங்கால போக முடியாது. அதற்கு நாங்கள் அளித்த விளக்கம் என்னவென்றால், இது இலங்கை அரசாங்கத்திற்கும் யுஎன் ஐக்கிய நாடுகள் கொழும்பு ஸ்தாபனத்திற்கும் இடையில் ஒரு உடன்பாடு இருக்கிறது. அதன்படி இவர் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தினால். எனவே அவரை கேட்டடியில் நின்று அவரை பார்வையிட அப்படி அனுமதிப்பது ஒரு அவரை அவமதிக்கும் செயல் என்று அவர் ஒரு ராஜதந்திரி, உயர்மட்டத்து ராஜதந்திரி, அது ஒரு அவமதிக்கும் செயல் என்று நாங்கள் சொன்னதின் பெயரில் நீதவான் ஒரு கட்டளை தந்தார். இல்லை, அவர் உள்ளுக்கு போகலாம், அவர் விசிட் பண்ணலாம் என்ற ஒரு விடயத்தை நீதிமன்றம் அனுமதித்தது. எனவே இவர்கள் பாராளுமன்றத்தில் ஒன்று சொல்லிவிட்டு வெளியில் ஒன்றை சொல்லிவிட்டு உண்மையில் இதற்கு பாதகமான பல விடயங்களைத்தான் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த அரசாங்கம் எந்த விதத்தில் இந்த விடயத்தை அணுகும் என்பது இதிலிருந்தே தெளிவாகிறது. எனவே எவருக்கும் சந்தேகம் ஏற்பட தேவையில்லை இந்த விடயத்தில் அரசாங்கம் என்ன வகையான விடயத்தை கையாளும் என்று. ஏனென்றால் அதற்கான நிதி அனுமதி கூட மிக கஷ்டப்பட்டு தான் எடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே பல விடயங்கள் இது மாதிரி வழக்கமான அரசாங்க அணுகுமுறை, அதே அணுகுமுறையைத்தான் இந்த அரசாங்கம் பின்பற்றுகிறது என்று சொல்லி, அத்துடன் இந்த விடயம் சம்பந்தமாக, அதாவது இதில் பாரதூரமான போர்க்குற்றங்கள், மனித படுகொலை இடம்பெற்றிருக்கின்றன. அதுவும் அது மட்டுமல்ல, ஒரு ஒரு இடத்தை தோண்டினால், ஒரு அடி தோண்டினாலே எலும்புக்கூடுகள் வருகின்றன. இது மரியாதையான அல்லது சம்பிரதாயமான வெறியல், அதாவது புதைதல் என்றால் அப்படி இருக்காது. அது கிட்டத்தட்ட 5-6 அடிக்குத்தான் புதைக்கப்படும். அத்துடன் இந்த உடலங்கள் யாவுமே ஆடைகளற்ற உடலங்களா திரும்ப. எனவே இது ஒரு மரியாதை குறைவான, கண்ணியமற்ற விதத்தில் கையாளப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அத்துடன் பிள்ளைகளின், சிறுவர்களின் உடலங்கள் தென்படுகின்றன. எனவே இது 2 பகுதிகளுக்கு மத்தியில் நடந்த யுத்தத்தில் நடந்த அந்த மரணங்கள் சம்பந்தமான விடயம் அல்ல என்ற விடயம் தென்படுகிறது. இது எங்களுடைய நீதிமன்ற கட்டமைப்பில் எதுவிதமான ஒரு விடயத்தை அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நாங்கள் நினைப்போமானால், எங்களுடைய சரித்திரத்தில் நீதிமன்றங்கள் மிக குறைந்த அளவு பங்களிப்பையை செய்திருக்கின்றன. அதாவது எங்களுடைய விஷயம் என்று வரும்பொழுது மிக மிக கண்டிப்புடன், மிக கராராக விஷயங்களை கையாண்டு மனித உரிமைகள் இவைகளை எல்லாற்றையும் ஒரு வரையறைக்கு உட்படுத்தியே எங்களுடைய நீதிமன்றங்கள் அணுகி கொண்டிருக்கின்றன. இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும். சமீபத்தில் ஒரு சில வழக்குகளில் நாங்கள் இந்த காணாமல் போனவர் சம்பந்தப்பட்ட ஹேபியஸ் கோர்பஸ் வழக்குகளில் அதன் அப்பீல் இங்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது. அப்பொழுது இது மிக சமீபத்தில் நடந்த விஷயம். 1 மாதத்துக்கு முன்னர் அந்த வழக்கு நடந்த போது அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட போது, அதுக்கு முன்னதாக அதனை விசாரிக்க வேண்டிய நீதிமன்ற குழாத்தில் ஒரு நீதிபதி சொன்னார், நான் இந்த வழக்கை விசாரிக்க தயாராக இல்லை. ஏனென்றால் நான் இதற்கு முன்னர் இராணுவத்தில் இருந்தவன். இராணுவத்தில் இருந்தபடியால்
இந்த விசாரணையை நான் செய்வது சரியாகாது என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். அதிலிருந்து அவர் மரியாதையாக விலகி கொண்டார். ஆனால் தற்பொழுது பார்க்கும் பொழுது எங்களுடைய நீதிமன்ற கட்டமைப்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றது சுப்ரீம் கோர்ட் இவை இந்த நீதிமன்றங்களில் கூடிய அளவு இராணுவத்துடன் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்களாக இருந்தவர்களே இங்கு நீதிபதிகளாக இருக்கிறார்கள். ஏனென்றால் சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து தான் இவர்கள் கூடுதல் அளவு ப்ரமோட் பண்ணப்பட்டு அங்கு செல்கிறார்கள். அந்த வழக்கம் போல உத்தியோக ரீதியாக மேஜிஸ்ட்ரேட் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், ஹைகோர்ட் ஜட்ஜ் அதிலிருந்து படிப்படியாக முன்னேறி சென்று அவர்கள் ப்ரொமோட்டட் ஆகி அப்பீல் கோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ செல்வது மிக அரிதாக இருக்கிறது. ஏனென்றால் அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து செல்பவர்களே மிக கூடுதல். அதாவது இந்த சுப்ரீம் கோர்ட் எடுத்து பார்த்தால் 19 சமீபத்தில் எடுக்கப்பட்ட கணக்கு 19 நீதிபதிகளில் 3 நீதிபதிகள் கரியர் ஜட்ஜஸ், மற்றவர்கள் எல்லாரும் சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து வந்தவர்கள். எனவே அவர்களுக்கு நிச்சயமாக பொலிட்டீஷியன்ஸ் மற்றும் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இவருடைய கூடுதலான சம்பந்தம். சில பேர் நேரடியாகவே இராணுவத்திற்கு உத்தியோகத்தர் கமிஷன் ஆஃபீஸராக அனுப்பப்பட்டு அங்கு அவர்கள் லீகல் ஆஃபீஸராக கடமையாற்றி பின்னர் திரும்பவும் வந்து தங்களுடைய கடமைகளை ஆற்றி அவர்கள் அதுவும் ஒரு ஷார்ட்கட். வழக்கமாக கரியர் ஜட்ஜஸுக்கு ஒரு 30 வருஷம் எடுக்கும் அப்பீல் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு. ஆனால் இவர்கள் சட்டமாதிப திணைக்களத்திலிருந்து பணியாற்றி 20-25 வருடங்களிலேயே அங்கு போய் சென்று விடுவார். எனவே இந்த நீதிமன்ற கட்டமைப்பு மிக நம்பிக்கை இல்லாத, ஜனங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியாத ஒரு கட்டமைப்பாக காணப்படுது. அதனால் தான் நாங்கள் படித்தவர்கள் மட்டுமில்லை, படிக்காதவர்கள் பாதிக்கப்பட்ட இந்த காணா போன அவர்களின் குடும்பங்களுக்கு கூட எங்களுக்கு உள்நாட்டு கட்டமைப்பு வேண்டாம், எங்களுக்கு வெளிநாட்டு விசாரணை தான் வேண்டும், சர்வதேச விசாரணை வேண்டும் என்று அவர் சொல்வதில் எந்தவித தப்பும் இல்லை. இதற்கு எல்லாம் முத்தாய்ப்பு வைக்கிற மகுடம் வைத்தாற் போல தற்போது எங்களுடைய பிரதம நீதியரசர் அவர் தற்போது புதிதாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். இதை சொல்வதில் தயக்கமில்லை, ஏன்னா இது கதைக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அவர் நேவியில் கடற்படையில் பணியாற்றிய பொழுது தன்னை அதிலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக அவர் ஒரு மெடிக்கலி கண்டெம் அல்லது மெடிக்கலி அவர் ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு விடயத்தை அவர் மேலிடத்தில் வைத்திருந்தார். தனக்கு மனரீதியான, அதாவது அன்ஸ்டேபிள்னஸ் என்று இருக்கிறது, அதாவது மென்டலி டிஸ்டர்ப் பர்சன் என்ற ரீதியில் தன்னை நேவியிலிருந்து விடும்படியாக ஒரு அப்ளிகேஷனை போட்டிருந்தார். அதற்கு ஆதாரமாக மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணப்பட்டது. அதை அங்கீகரித்து நேவி, ஸ்ரீலங்கா நேவி அவரை சேவையிலிருந்து விட்டது. இப்போ அவர் தான் எங்களுடைய புதிய நீதியரசர், அதாவது மனநிலை பிரதம நீதியரசர், அது நேவியிலிருந்து வந்தது. அப்போ இந்த மாதிரியான ஒரு விடயத்தை நாங்கள் எங்களுக்கு எவ்வாறு நீதி கிடைக்கப் போகிறது என்பதை நாங்கள் கவனமாக நகைப்புக்குள்ளே நாங்கள் இப்போ சிரித்தாலும் இது நகைப்புக்குரிய விடயம் அல்ல. அதுடன் திரு நடராஜா காந்தி அவர்கள் மிக பல விஷயங்களை சொல்கிறார். அது ஒன்று, ரோம் சட்டத்தின்படி எங்களுடைய ஜெனசைட் மற்ற வார் கிரைம்ஸ் என்பன அங்கீகரிக்கப்படக்கூடிய விடயங்கள். இதில் சிலர் சொல்லிக் கொண்டிருக்க அரசியல் ரீதியாக எங்களுக்கு ஜெனசைட் என்பதற்கு இடம் இல்லை அது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையாக வேறு பல இடங்களில் நடந்த இந்த ஜெனசைட் விஷயங்களை பார்க்கும்பொழுது அட்ஹாக் ட்ரைபியூனல்ஸை நிறுவலாம். அதற்கான அங்கீகாரம் சர்வதேச சட்டத்தில் இருக்கிறது. அதற்கு இந்த செம்மணி நிச்சயமாக வழிவகுக்கும். ஏனென்றால் இத்தகைய ஒரு படுகொலைகள் நடந்திருக்கின்றன. அதை செய்தவர்கள் யார் என்று நிச்சயமாக கடைசியில் இவற்றில் தெரிய வரும். மிக முக்கியமாக பெண்கள், மகளிர் அவர்களுக்கு எதிரான மிக கொடுமையான வன்முறைகள் நடந்திருக்கின்றன. எனவே செம்மணி இங்கு எங்களுக்கு ஒரு புதிய ஒரு கதவை திறந்துவிடும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இந்த விடயத்தை முன்செலுத்திக் கொண்டோம். அதற்கு இந்த புத்தகம் மிக நன்றாக உதவி செய்யும் என்ற விடயத்தை தெரிவித்தோம். நிறைவாக நாங்கள் இந்த புத்தகத்தை இங்கே ஒரு
இதன் மீது வைத்து ஒரு அறிமுக உரை விமர்சன உரைகளை முன்வைத்து நாங்கள் இதை நிறைவு செய்கின்ற சந்தர்ப்பத்திலே இலங்கையினுடைய எதிர்காலவியல் நோக்கில இந்த செம்மணி விவகாரங்களும் சரி அல்லது தமிழர் விவகாரங்களும் இருந்தாலும் சரி எவ்வாறான ஒரு எதிர்பார்ப்புகளுக்கு உள்ளாக்கப்படுகிறது, எங்களுக்கான ஒரு எதிர்காலம் நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்பது நாங்கள் சிந்திக்கிற பொழுது அது பல சிக்கல்களை கொண்டிருக்கிறது. ஒரு இராணுவவாத அது சர்வாதிகார போக்கை இந்த ஆட்சியும் தொடரும் என்பதற்கு ஒரு முக்கியமான இது. ஒரு சந்திரியாண்ட ஆட்சி காலப்பகுதி எப்படி ஒரு நம்பிக்கைக்குரிய காலப்பகுதியாக பல முற்போக்கு இடதுசாரி சக்திகளால் அடையாளப்படுத்தப்பட்டு அதை ஒரு சமாதானத்தினுடைய தேவதையாக எப்படி அன்று ஒரு ஒரு கருத்து பரப்புகை செய்தார்களோ, அந்த கருத்து பரப்புகை செய்ததில் இருந்து நாம் பட்ட அவலங்களும் துன்பங்களும் வலிகளும் இழப்புகளும் சொல்லி மாறாது. அந்த நீட்சியினுடைய தொடர்ச்சியிலே தான் இன்று புதிதாக வந்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் ஏதோ தேனும் பாலும் ஓடுமென்று சில முற்போக்கு ஜனநாயக சக்திகள் சொல்லுகின்ற அந்த கருத்து பரப்புகை செய்யக்கூடிய அவலமான ஒரு நிலையில அதுவும் இந்த சிங்கள பௌத்த இந்த பேரினவாதத்தினுடைய நீட்சியில அந்த இருப்புல இந்த தமிழ் சமூகம் தொடர்பாக அல்லது ஏனைய சமூகங்கள் தொடர்பாக அது அவர்களுடைய சமூக பாதுகாப்பு சமூக நீதிக்கு இவர்களும் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல என்பதும் இந்த செம்மணி இந்த அடிப்படையில நாங்கள் எதிர்காலத்தில் எவ்வாறு செல்ல வேண்டும், எதை நோக்கி போக வேண்டும், எதை நோக்கி சிந்திக்க வேண்டும் என்பதற்கான ஒரு உரத்த சிந்திப்புக்கான ஒரு அறிவார்ந்த நிலையில எங்களுடைய புலமையை நாம் எப்படி குவிக்க போகிறோம், ஒரு எங்களுடைய விடுதலை சார்ந்த அந்த விடுதலை என்று சொல்றது ஒரு சமூக நீதி சமூக சமத்துவத்துக்கான அந்த பின்புலங்களை முன்வைப்பதற்கான எங்களுடைய புலமையும் எங்களுடைய ஆற்றலும் திறனும் முன்வைக்கப்பட வேண்டும், அது குவிக்கப்பட வேண்டும். அதுதான் எங்களுக்கான பதிலையும் எங்களுக்கான எதிர்கால நம்பிக்கையும் தரும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். இதற்கு ஏற்பாடுகள் செய்த விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் தனபால சிங்கம் அவர்களுக்கும் இங்கே உரை நிகழ்த்தி அமர்ந்து இருக்கக்கூடிய சட்டத்திறனிகள் சுகந்தி ராஜகுலேந்திரா, நல்லாயர் காண்டிவன் மற்றும் எங்களுடைய மூத்த சட்டத்திறனி ரெட்னவேல் அவர்களுக்கும் இங்க வருகை தந்தக்கூடிய அவர்கள் பலரும் பெரும்பாலும் பல சமூக சிந்தனையாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள். எங்களுடைய செல்வி திருச்சந்திரன் அவர்கள் இந்த பெண்கள் மீதான இம்சப்படுத்துகின்ற இந்த வன்முறைகளுக்கு எதிராக பல்வேறு சந்தர்ப்பங்களில் தொடர்ந்து அது பற்றிய ஆவணப்படுத்தல்களையும் அது சார்ந்த பல ஆவணங்களையும் முன்வைத்துக் கொண்டு தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய இந்த வருகையும் நீங்கள் தொடர்ந்து இங்கு முன்வைக்கப்பட்ட சிந்தனைகளை காவிக்கொண்டு போகின்ற பொழுது இந்த மறதிக்கு எதிரான நினைவுகளின் போராட்டம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தொடர வேண்டும். உங்களுடைய சுயமறதிக்கிறதான உங்களுடைய சுயத்துவம் விழிக்க வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். புத்தகம் 700 ரூபாய் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இனி